கடந்த 2 நாட்களாக நாம் கர்த்தருடைய வருகை கொடுத்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். पिछले 2 दिन से परमेश्वर यीशु मसीह के आगमन के बारे में हम प्रचार सुन रहे थे. இதனால் காலை வேளையிலே மிஷனரி ஊழியங்களை குறித்ததான செய்தியை கேட்டோம். आज सुबह के समय में मिशनरियों के बारे में हम प्रचार सुने थे. இந்த மாலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய வருகை கொடுத்த காரியங்களை தான் பார்க்க போகிறோம். फिर से एक बार हम यीशु मसीह के आगमन के ऊपर की बातों को सुनने के लिए जा रहे हैं. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். प्रकाशित वाक्य से हम कुछ वचनों को पढ़ेंगे. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். प्रकाशित वाक्य 13 अध्याय का पहले वचन. பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. और मैंने एक पशु को समुद्र में से निकलते हुए देखा और जिसके 10 सिंग और 7 सिर थे और उसके सिंगों पर 10 राजमुकुट और उसके सिरों पर परमेश्वर के निंदा के नाम लिखा हुए थे. கண்களை மூடுவோம். आइए हम अपने आंखों को நல்ல बंद करें. தகப்பனே, परमेश्वर पिता, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, सर्व सामर्थी परमेश्वर, இந்த கன்வென்ஷன் நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस कन्वेंशन के दिन के लिए आपको धन्यवाद करते हैं. இந்த 6ஆம் நாளிலே உம்முடைய கிருபை இருக்கும்படி நாங்கள் ये ஜெபிக்கிறோம். 6वें दिन में आपके अनुग्रह बहुताई से हो जाए. 6ஆம் நாளிலே விசேஷமானவைகளை உண்டாக்கின தேவன், परमेश्वर आप 6वें दिन में विशेष चीजों को बनाया है. உம்முடைய சாயலாய் மனுஷனை படைத்த தேவன், आप अपने सृष्टि में मनुष्य को बनाया है. இந்த 6ஆம் நாளிலும் ஆண்டவரே इस 6वें दिन में भी விசேஷித்த காரியங்களை எங்களோடு கூட பேசுவீராக. विशेष बातों से हमसे बातचीत करें. வார்த்தைகளை அனுப்புவீராக. परमेश्वर हमसे बातचीत करें. தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக. पवित्र आत्मा हमारे बीच में मंडलाए. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் பேசுவீராக. परमेश्वर एक एक व्यक्ति से आप बातचीत करें. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். अपने आप को आपके हाथों में सौंपते हैं. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के पवित्र नाम से आमीन. அல்லேலூயா. आमीन. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். प्रकाशित वाक्य 13 अध्याय का पहले वचन से हम सुनेंगे. நீங்கள் அறிந்திருக்கிறபடி आप जैसे सुने हैं வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य இனி வருகிற சம்பவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. आने वाले दिनों की घटना के बारे में बताती है. யோவானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், यूहन्ना के बारे में परमेश्वर बता रहा இனி है. சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் வா என்று சொன்னார். यूहन्ना से परमेश्वर कह रहा है आने वाले दिनों की घटना को मैं बताऊंगा. குறிப்பாக அந்த 13ஆம் அதிகாரம் என்பது और अगर 13 अध्याय को आप देखेंगे तो வரப்போகிறதான மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. आने वाले बड़े साम्राज्य के बारे में बताती है. கடைசி சாம்ராஜ்யத்தை குறித்து, आखिरी साम्राज्य के बारे में, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அரசாட்சியை குறித்து, यीशु मसीह के आगमन के बाद होने वाला 1000 साल के पहले जो घटना होना है उसके बारे में बताती है. அதை பத்தி தான் இந்த 13ஆம் அதிகாரம் முழுவதும் பேசுகிறது. ये 13 अध्याय उसी के बारे में प्रचार करती है. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதற்கு ஒரு முறை இருக்கிறது. प्रकाशित वाक्यों को पढ़ने के लिए क्रिया है. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாக ஓமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. प्रकाशित वाक्य दृष्टांतों से भरी है. அதாவது ஒரு காரியத்தை சொல்லி இன்னொரு காரியத்தை புரிய வைப்பது. जैसे एक दृष्टांतों को बताकर उसके उदाहरण के साथ बताया जाता है. 2 வகையான ஓமைகள் உண்டு வேதத்துல. 2 प्रकार के दृष्टांत है. ஒன்று நமக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லி புரிய வைப்பது. एक हमारे जानकारी में जो चीज है उसको बताने वाला. உதாரணமாக விதை விதைக்கிறவன் ஓமை இருக்கிறது. जैसे बीज बोने वाला का उदाहरण है. திராட்சை தோட்ட ஓமை இருக்கிறது. और दाखलता के बारे में दृष्टांत है. இதெல்லாம் இந்த திராட்சை தோட்டம் விதை விதைக்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். ये बीज बोने वाला और दाख मधु के बारे में हम सुने हैं. அதை சொல்லி ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுவார். इसको बताते हुए उसका उदाहरण बताता है. அதற்குள்ளே ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கும். उसके अंदर स्वर्ग राज्य के एक अनुभव मिलेगी. ஏனென்றால் ஒவ்வொரு ஓமைக்குள்ளேயும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. एक एक दृष्टांत के अंदर परमेश्वर का राज्य का उदाहरण है. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே मत्ती सुसमाचार के किताब में भी हम इस बात को देखते हैं. இயேசு ஓமையாக பேசுகிறார். यीशु मसीह दृष्टांत के साथ बातचीत करता है. சீஷர் வந்து அவரிடத்தில் கேட்கிறார்கள், यीशु मसीह से चेले लोग पूछ रहे थे, ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர்கள்? आप क्यों उन लोग से दृष्टांत से बातें करते हो? அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், उसके लिए यीशु मसीह कहता है, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி परमेश्वर का राज्य का दृष्टांत बताने के लिए உங்களுக்கு அருளப்பட்டது, आप लोग को अवसर मिला है, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. लेकिन उनको तो नहीं मिला है. அப்படி என்றால் ஓமைக்கு பின்னால் क्योंकि दृष्टांत के पीछे பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். परमेश्वर का राज्य का गुप्त बातें रखा गया है. ஓமையில் இன்னொரு வகை இருக்கிறது.
और दृष्टांत का दूसरा एक तरीका है। அது என்னவென்று சொன்னால் वो तरीका क्या है? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முறை அது. ये प्रकाशित वाक्य का नियम है। இதுல இருக்கிற எதையுமே நாம் பார்த்திருக்க மாட்டோம். इसका कोई भी चीजों को हम पहले देखे नहीं। நம் வாழ்க்கையில பார்க்காத ஒரு காரியத்தை குறித்து சொல்லுவார். जो चीज को हमने देखा नहीं उसी चीज के ऊपर बताया जाता है। உதாரணமாக उदाहरण के लिए நாம் வாசித்த வசனத்துல हम जो वचन पढ़े थे 13:1 13 का 1 में சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்தது. समुद्र के अंदर से एक पशु निकल कर आया। அதற்கு 7 தலை இருந்தது. उसको 7 सिंग थे 10 கொம்புகள் இருந்தது. और 7 सिर थे அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. और उसके बारे में बाइबल बताती है। ஆனால் அப்படி ஒரு காரியம் உலகத்திலேயே கிடையாது. अभी तक ऐसी एक पशु को आप दुनिया में कहीं नहीं देखे होंगे। 10 கொம்போட 7 தலையோட ஒரு மிருகம் கிடையாது. 7 सिर के साथ 10 सिंग के साथ आप कहीं पर भी नहीं देखे होंगे। இப்ப இதை சொல்லி इसको बताते हुए இதற்கு பின்னால் ஒரு பரலோகத்தின் ரகசியம் இருக்கும். इसी के बीच में एक स्वर्ग राज्य की बातें लिखा गया है। அதனாலதான் இதுக்கு பேரு வெளிப்படுத்தின விசேஷம்னு இருக்கு. इसलिए इसको प्रकाशित वाक्य कहकर हम बुलाते हैं। இப்ப நாம அதை தான் பார்க்க போகிறோம். इसलिए इसको हम पढ़ने के लिए चाह रहे हैं। குறிப்பாக 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். जैसे कि प्रकाशित वाक्य का 13 अध्याय को ध्यान से देखेंगे तो இந்த வசனத்தின் மூலமாய் इस वचन के द्वारा எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். कैसे प्रकाशित वाक्य की बातों को समझा जाए इसको हम समझना है। அதற்கு பிறகு इसके लिए அதுக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நாம் பார்ப்போம். इसके बाद उसके अंदर के गुप्त गोपनीय बातों को सुनेंगे। நாம் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். कुछ वचनों को हम पढ़ने के लिए जा रहे हैं। இந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அடிப்படையை கொண்டது. उस 13 अध्याय का एक से जुड़ा हुआ है। இப்ப நான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது जैसे मैं वचन को पढ़ूंगा பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் அப்படி இருக்கிறது. जैसे इधर देखिएगा मैं पशु उस पशु के बारे में लिखा है समुद्र के रेती के ऊपर खड़ा था। கடற்கரை மணல் மேல் நின்றேன். जैसे समुद्र के रेती के ऊपर खड़ा है। அந்த கடற்கரை மணல் என்றால் என்ன? समुद्र का रेतीला बोलने से क्या है? வேதத்திலே ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான விளக்கமான வசனமும் இருக்கும். एक एक चीजों के लिए एक एक उदाहरण रहता है। இப்ப நாம எதையுமே யூகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. कोई भी चीज को हम विचार करके देखने की जरूरत नहीं है। அதற்கான வசனம் வேதத்திலே இன்னொரு பகுதியில் இருக்கும். और उसके अनुसार का एक वचन दूसरी भाग में मिलेगी। நம்முடைய வேலை தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படிப்பது மட்டும். उसको ढूंढ कर पढ़ना है और उसके बाद उसको समझना है। இப்ப இந்த கடற்கரை மணல் தீர்க்கதரிசி கடற்கரை மணலில் இருக்கிறார். इधर भविष्यवक्ता इस प्रकार कहता है समुद्र का रेतीला। தரிசனத்திலே उसका दर्शन के रूप से देखा கடற்கரை जाए। மணல் என்றால் समुद्र का रेतीला बोलने से ஓசியாவின் புத்தகம் होशिया के किताब 1ஆம் அதிகாரம் पहले अध्याय 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். जैसे होशिया के किताब पहले अध्याय का 10वीं वचन को अगर आप पढ़ेंगे ஓசியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, होशिया के किताब पहले अध्याय का 10वीं वचन इस प्रकार कहती है, என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போலிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तो भी इसराइलियों की गिनती समुद्र की बालू की सी होगी और जिनका मापना गिनना अनहोना होगा और जिसका स्थान में उनसे ये कहा जाता था कि तुम मेरी प्रजा नहीं हो। இந்த கடற்கரை மணல் என்பதற்கான விளக்கம் என்னவென்றால் इधर समुद्र का रेतीला नहीं तो बालू के बारे में इस प्रकार कहा जाता है, இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அர்த்தம். इसराइल लोग बोलकर कहा जाता है। அதைத்தான் இந்த தீர்க்கதரிசி இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். इसको भविष्यवक्ता बताता है, நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், समुद्र के रेतीला के ऊपर खड़ा था, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நின்றேன். इसराइल लोग के बीच में खड़े होकर சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்தது. समुद्र के अंदर से एक बस्सू निकल कर आया। சமுத்திரம் என்றால் என்ன? समुद्र बोलने से क्या है? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, प्रकाशित वाक्य 17 अध्याय का 13 वचन इस प्रकार कहती है, பின்னும் அவன் என்னை நோக்கி फिर से मेरे से बात कर रहा அந்த था, வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, तुमने जो व्यभिचारिणी बैठे हुए स्थान को देखा है, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் என்று இருக்கிறது. वो मेरे जाति और प्रजा और बुलाए हुए लोग चुने हुए लोग कहा जाएगा। சமுத்திரம் என்றால் தண்ணீர்கள் சேர்ந்த இடம் என்று நமக்கு தெரியும். जैसे समुद्र बोलने से हम जानते हैं पानी का इकट्ठा होने वाला स्थान। ஆதியாகமம் 1:10 ஆண்டவர் சொல்லுகிறார்,
उत्पत्ति किताब 1:10 में परमेश्वर कहता है, சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் என்று சொல்லி. इकट्ठा हुआ पानी को समुद्र बोलकर परमेश्वर ने बुलाया। சமுத்திரம் என்றால் ஜனங்களை குறிக்கிறது, உலகத்தின் ஜனங்களை குறிக்கிறது. समुद्र बोलने से दुनिया के लोगों को बताती है। சில நேரத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜன சமுத்திரம் என்று சொல்லி. जैसे लोगों को समुद्र जैसे लोग जैसे हम बताते हैं, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. उसी को इधर हम पढ़ते हैं। சமுத்திரத்திலிருந்து, समुद्र के अंदर से, ஜனங்கள் மத்தியிலிருந்து लोगों के बीच में से ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். एक पशु निकलकर आया बोलकर हम देखते हैं। மிருகம் என்பது எதை குறிக்கிறது? पशु बोलने से किसके बारे में बाइबल बताती है? தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. जैसे कि दानियल के किताब 7वीं अध्याय का 27वीं वचन इस प्रकार कहती है। அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जैसे कि 7 का 23 में इसमें लिखा है, उसने कहा उसके 14 जंतु का अर्थ एक 14 राज्य है। மிருகம் என்று ராஜ்யம் என்று தானியேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. उसके पशु के बारे में पशु को राज्य के साथ तुलना किया गया है। நீங்கள் கேட்கலாம், और भी मैं बताता हूँ, ஏன் திடீரென்று தானியேல் புஸ்தகத்துக்கு போனீர்கள் என்று சொல்லி. क्यों पशु के बारे में सीखने के लिए आप दानियल के किताब में गए बोलकर मेरे से पूछ सकते हैं। 7ஆம் அதிகாரம், அதே 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, अगर आप 7वीं अध्याय का 3री वचन में दानियल में देखेंगे, அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள பெரிய 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின என்று இருக்கிறது. जैसे कि 10 समुद्र में से 4 बड़े बड़े जंतु जो एक दूसरे से भिन्न थे निकल आई बोलकर लिखा है। வெளிப்படுத்தல் 13:1லேயும் சமுத்திரத்திலிருந்து தான் எழும்பி விடுகிறது. जैसे कि आप देखते हैं प्रकाशित वाक्य में भी समुद्र के अंदर से आती है और इस दानियल के किताब में भी समुद्र के अंदर से आती है। அதற்கு தானியேல் புஸ்தகம் விளக்கம் கொடுக்கிறது, राज्यम எழும்பி வருகிறது என்று. जैसे कि उसको दानियल के किताब राज्य उठकर आ रही है इस प्रकार बताती है। இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, अभी तक आपने देखा था நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நின்றேன், मैं इस्राएल लोग के बीच में रहकर ஜனங்கள் மத்தியிலிருந்து, உலக ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். लोगों के बीच में से एक राजा उठकर आया जैसे हमने देखा। அந்த மிருகத்திற்கு, அந்த ராஜ்யத்துக்கு उस राज्य के लिए 7 தலைகள் இருந்தன சொல்லப்படுகிறது. 7 सिर था बोलकर हमने पढ़े थे। 7 தலை என்றால் என்ன? 7 सिर बोलने से क्या है? வெளிப்படுத்தல் 17:9 சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 17 का 9 बताती है। ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம் என்று இருக்கிறது. उस बुद्धि के लिए जिसके ज्ञान है ये अवसर है, वे 7 सिर 7 पहाड़ है जिन पर वो स्त्री बैठी है। அந்த 7 தலைகள் 7 மலைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो 7 सिर 7 पहाड़ बोलकर लिखा गया है। அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலை, वो स्त्री बैठने वाला 7 पहाड़। ஸ்திரீ என்றால் स्त्री बोलने से அதே அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, वो अध्याय का 18वीं वचन में देखते हैं, நீ கண்ட ஸ்திரீயானவள் वो स्त्री பூமியின் ராஜாக்கள் மேல், पृथ्वी के राज्य के लोगों के ऊपर ராஜ்யம் பண்ணுகிற மகா நகரம் என்று இருக்கிறது. राजाओं के ऊपर राज्य करती थी ऐसी करके लिखा है। 7 தலைகள் என்றால் 7 सिर बोलने से 7 மலை நகரம் என்று அர்த்தம். 7 पहाड़ी देश कहा जाता है। அடுத்து 10 தலைகள் என்று இருக்கிறது. और उसके बाद 10 सिंह बोल के लिखा है। 10 தலைகள் என்றால், 10 கொம்புகள் என்றால் 10 सिंह बोलने से வெளிப்படுத்தல் 17:12 சொல்லுகிறது, प्रकाशित वाक्य 17 का 12 बताती है, நீ கண்ட 10 கொம்புகளும் और जो 10 सिंह तूने देखा है 10 ராஜாக்கள் என்று वे சொல்லப்படுகிறது. 10 राजा है। இப்ப நீங்க அந்த 13ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, और अगर आप 13 अध्याय को देखेंगे, ஒவ்வொன்றுக்கும் வசனத்துல விளக்கம் இருக்கு. एक एक चीज को बाइबल में उसका प्रकाशन है। இப்ப நாம அதை சேர்த்து படிக்க போகிறோம். वो सबको एक साथ हम पढ़ने के लिए जा रहे हैं। பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நின்றேன். जैसे कि फिर मैंने इस्राएल लोग के बीच में खड़ा था, அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து, ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். मैं समुद्र बोलने से लोगों के बीच में से, जातियों के में से लोग उठकर खड़ा होते हुए देखा। அதற்கு 7 மலை நகரம் தலைமையாகவும், उसको 7 पहाड़ वाला नगर उसका राजधानी होकर, அதற்கு 10 ராஜாக்களும் இருந்தார்கள். उसको 10 राजा लोग भी थे। அதாவது ஒரு கவர்மெண்ட் எழும்பி வரும், जैसे कि एक राज्य उठकर खड़ा होगा, அது 7 மலை நகரமாக இருக்கும். एक राष्ट्रीय 7 पहाड़ वाला जैसे राष्ट्रीय होगा, அதோட 10 ராஜாக்கள் இருப்பார்னு उसका சொல்லப்படுகிறது. 10 राजा लोग भी रहेंगे। இது எப்போது நடக்கும்? ये कब होगा? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு நடக்கும்.
वो इसराइल लोग इकट्ठे होने के बाद में होगा। ஏன்னா கடற்கரை மணல் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அர்த்தம். जैसे कि समुद्र का रेती बोलने से इसराइल लोग को दर्शाती है। இதே காரியத்தை यही बात के இப்ப हैं। கடைசியாய் அந்த எழும்பி வரக்கூடிய அந்த அரசாங்கத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். अभी हम सुनने के लिए जा रहे हैं वो राष्ट्रीय जो उठकर आने वाली है वो कौन सा है। நாம் ஏன் இந்த அரசாங்கத்தை குறித்து பார்க்கிறோம்? क्यों उस राष्ट्र राजनीति के बारे में सीखना है। இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வர வேண்டிய கடைசி சாம்ராஜ்யம். वो साम्राज्य है, वो राष्ट्र है, आखिरी में आने वाला राष्ट्र होगा। அதாவது உபத்திரவ காலத்தை கொண்டு வர போகிற சாம்ராஜ்யம். वो अंतिम समय में महापीड़ा को लेकर आने वाला राष्ट्र होगा। இதுவரைக்கும் உலகம் கண்டிராத உபத்திரவ காலம் ஒன்று வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. एक महाक्लेश के समय जो अभी तक दुनिया ने नहीं देखा वो आने वाली है। ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. कोई भी बच नहीं पाने के अनुसार के एक संकट आने वाली है। அந்த சாம்ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். उस राष्ट्र के बारे में हम सीखने के लिए जा நாம் रहे हैं। ஏன் அதில் பார்க்க போகிறோம்? क्यों हम सीखने के लिए जा रहे हैं? அதிலே ஒரு ராஜா வருவான். उसमें एक राजा आएगा। அவன் 8வது ராஜாவாக இருப்பான். वो 8वीं राजा होगा। அவன் வருவதற்கு முன்பதாக वो आने के पहले உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். आपको और मुझको छुड़ाने के लिए यीशु मसीह आने वाला है। நாம் இதை பார்ப்பதற்கு அதுதான் காரணம். उसको देखने के लिए यही हमारा कारण है। இது அதுக்கான ஒரு அடையாளமா இருக்கிறது. ये भी उसके लिए एक चिन्ह ठहरा जाएगी। இந்த சாம்ராஜ்யத்தை குறித்து இது ஆரம்பிக்கிற விதத்தை குறித்து इसके शुरुआत के बारे में जब हम देखते हैं அது எப்படி ஆரம்பிக்கும் என்பதை குறித்து कैसे ये शुरू होता है उसके बारे में வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. प्रकाशित वाक्य 6 अध्याय का दूसरा वचन में लिखा है। வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 6 अध्याय का दूसरा वचन में इस प्रकार लिखा है। நான் பார்த்தபோது और मैंने दृष्टि की। நான் முழுவதுமாய் வாசிக்கிறேன். நான் பார்த்தபோது ஒரு வெள்ளைக் குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். और मैंने दृष्टि की और देखा कि एक श्वेत छोटा है और उसका सवार धनुष लिया हुआ है और उसका एक मुकुट दिया गया है और वो जय करते हुए निकला गया है और भी जय प्राप्त करे। இது அந்திகிறிஸ்துவின் சாம்ராஜ்யம், அதாவது கடைசி சாம்ராஜ்யம் உலகத்தில் ஆரம்பிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. मसीह विरोधी का राष्ट्र शुरू होते हुए इधर लिखा है। இந்த சாம்ராஜ்யம் எப்படி ஆரம்பிக்கும் என்றால் ये मसीह विरोधी का राष्ट्र कैसे शुरू होगा। ஒரு வெள்ளை குதிரை புறப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. इधर हम देखते हैं कि सफेद घोड़ा निकलते हुए दिखता है। குதிரை என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் जैसे कि प्रकाशित वाक्य के अनुसार घोड़ा बोलने से அது ஒரு ஆவியை குறிக்கிறது. एक आत्मा के बारे में बताती है। சகரியாவின் புஸ்தகம் सकरिया के नबी में 6ஆம் அதிகாரம் 6वीं अध्याय में 5வது வசனத்தில் 5वीं वचन में இந்த குதிரை என்பது ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इधर घोड़ा के बारे में लिखा है कि वो एक आत्मा है। அங்கேயும் 4 வகையான குதிரைகள் இருக்கிறது. वहां पर भी 4 प्रकार के घोड़ा है। இதே போல 4 அங்கே இருக்கும். वहां पर भी 4 प्रकार के घोड़ा होगा। அந்த குதிரை என்பதற்கான விளக்கம் 6:5 இருக்கும். और 6 अध्याय का सकरिया नबी की किताब 6:5 में इसका उदाहरण प्रकटीकरण होगा। நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், आप इस बात को जान लीजिए। அந்த சர்வாதிகாரி என்பது वो राजदूत जो है அவன் ஒரு மனுஷனாய் இருந்தாலும் वो एक मनुष्य होगा। அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கும். उसके अंदर एक आत्मा होगा। அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. वो मसीह विरोधी वाला आत्मा कहकर बुलाया जाएगा। அந்த ஆவியினுடைய சுபாவங்கள் अनेகருக்குள்ளே இருக்கும். उस दुष्ट आत्मा की क्रिया बहुत लोग के अंदर रहेगी। 1 யோவான் 2:18 சொல்லுகிறது, पहले यूहन्ना 2:1 बताती है, பிள்ளைகளே मेरे बच्चों இது அந்த கடைசி காலமாய் இருக்கிறது. मेरे बालों को ये आखिरी समय होने के कारण அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி मसीह विरोधी आने वाला जैसे सुनते हैं, இப்பொழுதும் अनेக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. अभी से बहुत सारे मसीह विरोधी रहते हैं बोल के लिखा है। अनेக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். बहुत सारा मसीह विरोधी रहते हैं। அப்ப அந்தி கிறிஸ்து ஒன்றா அநேகமா என்று பார்த்தால் मसीह विरोधी एक है बहुत सारा है बोल के देखने से அந்தி கிறிஸ்து என்கிற மனுஷன் அந்த சர்வாதிகாரி ஒருத்தன் தான். मसीह विरोधी एक ही व्यक्ति होगा। ஆனால் अनेகருக்குள்ளே அந்த ஆவி இருக்கும். लेकिन उसकी वो दुष्ट आत्मा बहुत लोग के अंदर रहेगी। அந்த ஆவி புறப்படுவதை குறித்து தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. और उस आत्मा जैसे निकलता है उसके बारे में हम देखते हैं। பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அந்த ஆவி ஒருத்தனுக்குள் இருந்தது என்று சொல்லி நாம் தானியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். जैसे दानियेल के किताब में हम पढ़ते हैं वो पुराने नियम में भी वो आत्मा रही थी। அந்த அரசாட்சி புறப்படும்போது उस राष्ट्र जैसे स्टार्ट होगा அந்தி கிறிஸ்துவின் ஆவியோடு அந்த அரசாட்சி புறப்படும். मसीह विरोधी के उस आत्मा के साथ शुरू होगी। அது என்ன செய்யுமா? ஒரு போலியான சமாதானத்தை உலகத்தில் கொண்டு வருமா? जैसे कि एक
झूठा सांदी को लोग के बीच में बताएगी। அந்த வெள்ளை குதிரை என்பது வெள்ளை கலர் என்பது சமாதானத்தை குறிக்கிறது, உங்களுக்கு தெரியும். जैसे आप जानते हैं घोड़ा जो सफेद है वो सांदी के प्रकट है। வசனத்தின்படி பார்க்க வேண்டுமானால் वचन के अनुसार देखने से தானியேல் 11:21 சொல்லுகிறது, दानियेल 11:21 बताती है, அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், उनके बीच में एक नफरत वाला व्यक्ति उठेगा, இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். उनको राज्य का ताकत को नहीं दिया जाएगा। இதுதான் ரொம்ப முக்கியம். ये बात को ध्यान से देखिए, அவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான் என்று இருக்கிறது. जैसे कि सांदी के साथ अंदर आकर लोगों के बीच में भ्रम फैलाएगा करके लिखा है। சமாதானமாய் நுழைந்து सांदी के साथ अंदर आते हुए ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான். राष्ट्र को बनाते हुए, இதே காரியம் தான் வெளிப்படுத்தல் 6:2 சொல்லுகிறது. यही बात को प्रकाशित वाक्य 6:2 में भी हम देख रहे हैं। வெள்ளை குதிரை புறப்படும், एक सफेद घोड़ा निकलेगा, அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. उसको एक मुकुट दिया जाएगा। இந்த தீர்க்க தரிசனம் ये भविष्यवाणी எந்த காலகட்டத்தில் நிறைவேற வேண்டும்? कब होना चाहिए? அந்திகிறிஸ்து அரசாட்சி தொடங்கும் பொழுது, जैसे मसीह विरोधी अपने काम को पूरा करने के पहले, शुरुआत करने के पहले, அதாவது அவன் ஆட்சி தொடங்கும் முதல்ல, मसीह विरोधी का काम स्टार्ट होने के पहले नहीं, அவனுடைய அரசாட்சி தொடங்கும். उनका राष्ट्र स्टार्ट करने के पहले அதுல 10 பேர் வருவாங்க, उसमें 10 राजा लोग आएंगे, 10 ராஜாக்கள் இருப்பாங்க. उसमें 10 राजा लोग होंगे। அவங்க வந்து இவனுக்கு எல்லா வழியும் ஆயத்தம் பண்ணுவாங்க, उनके लिए सारे रास्ता को तैयार करेंगे, ரெடி பண்ணி அவங்க கையில ஒப்படைப்பாங்க. उसको तैयार करके उनके हाथ में அந்த सौंपेंगे। அரசாட்சியில கடைசியா அவன் எழும்புவான். उसके राष्ट्र में आखिरी में वो आकड़े हो जाएगा। கவர்மெண்ட் வந்துரும், उसका सरकार तो पहले आ அந்த जाएगा, கவர்மெண்ட்ல கடைசி ராஜாவா அவன் இருப்பான். उस सरकार के आखिरी राजा वो होगा। இப்ப அந்த கவர்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, उस राज्य क्या है? யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான आप जानते हैं यूरोपियन यूनियन के बारे में, இந்த கவர்மெண்ட் தான் ये यूरोपियन यूनियन के बारे में बोला जाती அந்த है। கிறிஸ்துவை கொண்டு வர போகிற அரசாங்கமா இருக்க போகுது. यूरोपियन यूनियन ही मसीह विरोधी को लेकर आने वाला राष्ट्र होगा। நாம் இவ்வளவு நேரம் பார்த்த अभी तक हमने जो सुना है, வெளிப்படுத்தல் 13:1, प्रकाशित वाक्य 13 का 1, தானியேல் 11:21, जैसे दानियेल 11 का 21, இது எல்லாத்துக்கும் ஒத்து போகிற ஒரே அரசாங்கம் இதான். ये सारे बातों को मिलकर देखने से यही राष्ट्र है उसको साथ देने वाला। இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து தான் அந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதானவன் வரப்போகிறான். यूरोपियन यूनियन से ही मसीह विरोधी खड़ा होने वाला है। எப்படி என்று நீங்கள் சொன்னால், ऐसा बोलने से ஒரு காரியமாய் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். हम एक एक करके देखने के लिए जा रहे हैं। வெள்ளை குதிரை என்று சொல்லி நாம் பார்த்தோம், पहले हम सफेद घोड़ा के बारे में देख रहे थे, சமாதானமாய் நுழைந்து என்று சொல்லி பார்த்தோம். सांदी के साथ अंदर प्रवेश करके। இப்ப நீங்க பார்க்கிற இந்த வீடியோ, आप अभी देखने वाला ये वीडियो, இது 2012 வந்தது. 2012 में ये वीडियो आया था। இந்த வீடியோல என்ன சொல்லுதுன்னா, ये वीडियो में क्या कहा गया था? இந்த வீடியோல என்ன சொல்லுதுன்னா, ये वीडियो में क्या कहा गया था? 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு, जैसे कि सांदी का नोबेल प्राइज 2012 2012 में, ஜன மாறாமே 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு, जैसे शांति पुरस्कार जो 2012 में இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது. ये राष्ट्र को दिया गया था। இதுவரைக்கும் अभी तक சமாதானத்துக்கான ஒரு பரிசு शांति का एक प्राइज ஒரு அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டதில்லை. कोई भी राष्ट्र को नहीं दिया गया था, அது மனுஷனுக்கு தான் கொடுக்கப்படும். वो मनुष्य को ही दिया जाती थी, ஏன்னா மனுஷன் தான் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். क्योंकि मनुष्य की ही शांति को लेकर आने वाला होता இயேசு है। கிறிஸ்து சொன்னார், நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார். यीशु मसीह ने कहा मैं शांति देने के लिए आया हूँ। உலகம் கொடுக்க கூடாதும் எடுக்க கூடாதுமான சமாதானத்தை அவர் தருவார். संसार नहीं देने वाला और नहीं छीनने वाला शांति में दूंगा। ஆனால் அந்தி கிறிஸ்து என்பவன், लेकिन मसीह विरोधी बोलने वाला, அப்படியே கிறிஸ்துவுக்கு எதிராக இருப்பவன், वो मसीह के जस्ट विरोध में रहेगा। பார்ப்பதற்கு கிறிஸ்துவை போலவே எல்லாம் செய்கிறது போல இருக்கும். जैसे मसीह जैसे करता है वैसे सब कुछ वो करेगा, ஒளியின் வேஷம் தரித்த ஆவி என்று நாம் சொல்லுவோம். और झूठी आत्मा से भरा हुआ रहेगा। அதே மாதிரிதான் இதற்கு பேர் எதிர் கிறிஸ்து என்று பெயர். उसको विरोध की आत्मा कहकर बुलाते हैं। நாம் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். मसीह विरोधी कहने से ஆங்கிலத்தில் ஆன்ட்ரை கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். अंग्रेजी में एंटी क्राइस्ट कहते हैं। இந்த ஆன்ட்ரை கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்துவை போல இருப்பான், ஆனால் எதிரடையான வேலைகளை செய்வான். जैसे कि मसीह जैसे दिखेगा लेकिन मसीह के विरुद्ध में कार्य करेगा। அதற்கு ஒரு அடையாளம் தான் இது. उसके लिए एक चिन्ह है ये। இது ஒரு போலியான சமாதானம். ये एक இந்த செய்தி எத்தனை பேருக்கு புரிகிறது? ये संदेश कितने लोगों को समझ में आ रहा है? புரியாட்ட கூட கை தூக்குனீங்க பாத்தீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். जो समझ नहीं पाया वो भी तो हाथ उठाया, इससे हम खुश हैं। அல்லேலூயா. हालेलुया।
இந்த அரசாங்கம் 2012க்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. जैसे कि 2012 का पुरस्कार शांति पुरस्कार उन्होंने पाया. இது ஒரு போலியான சமாதானம். एक झूठा शांति हो गई. காரணம் என்னவென்றால் इसके पीछे का कारण இந்த பரிசு அந்த கவர்மெண்ட் கொடுக்கும்போது वो पुरस्कार को उनको देने से முதலாம் உலக யுத்தம், पहले महायुद्ध, இரண்டாம் உலக யுத்தம், दूसरा महायुद्ध, இதெல்லாம் நடந்த பிறகு ये सब होने के बाद ஐரோப்பாக்குள்ள ஐரோப்பா देश के अंदर யுத்தம் வரக்கூடாது, युद्ध नहीं आना चाहिए. யுத்தத்தை தடுக்கணும்னு சொல்லி தான் இந்த அரசாங்கத்தை உருவாக்குனாங்க. युद्ध को रोकने के लिए ही ये राष्ट्र को बनाया गया. ஆனா இப்போ लेकिन अभी வரப்போகிற மூன்றாம் உலக யுத்தத்துக்கு आने वाला तीसरा वर्ल्ड वॉर के लिए இவங்க தான் மெயின் காரணமாவே இருக்க போறாங்க. यही लोग ही मुख्य कारण बनेंगे. இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்குது. वही अभी हो रही है. இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு உங்களுக்கு கொடுத்தது தப்புங்கிறது புரிய போகுது. जैसे कि उस समय में हमको समझ में आएगा जो इनके लिए जो शांति का पुरस्कार दिया गया वो गलत हो गया. வெள்ளை நிற குதிரை புறப்பட்டு விட்டது. जैसे कि घोड़ा जो सफेद है वो निकल चुकी है. அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சிக்கான அஸ்திவாரம் போடப்பட தொடங்கி விட்டது. मसीह विरोधी का जो नींव डाल दिया गया है. வேதம் சொன்னபடி बाइबल जैसे कहती மிக है துல்லியமாக बहुत अच्छे तरह से 2012 இருந்து இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை தங்கள் வசப்படுத்துகிறார்கள். जैसे कि 2012 से दुनिया को ये लोग अपने कब्जे में ले रहे हैं. இன்னும் கொஞ்சம் தெளிவாய் சொல்ல வேண்டுமானால் और कुछ धीरे से मैं बताने से 1948 இருந்து 1948 से இதற்கான எல்லா வேலைகளும் நடைபெறுகிறது. इसके लिए सारी चीजें तैयारी हो रही हैं. கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் உலகத்தை தங்கள் வசப்படுத்தி விட்டார்கள். ये लोग थोड़े थोड़े करके दुनिया को अपने वश में ले रहे हैं. இந்த அரசாங்கத்துல கடைசியாய் வரக்கூடியவன் தான் அந்தி கிறிஸ்து. इस संसार में आखिरी में आने वाला राजा होगा मसीह विरोधी. இது எப்படி இருக்குது என்று சொன்னால் वो कैसे होगा? நேபுகாத் நேச்சார் வந்து नेबुकदनेस्सर आएगा, ஆலயத்தை பிடிப்பான், वो मंदिर को पकड़ेगा, எருசலேம் தீக்கிரையாக்கப்படும் यरूशलेम को आग के ज्वाला में तप्ती करेगा. என்று எரேமியா சொன்னது போல जैसे जेरेमिया ने कहा உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அரசாங்கத்தை குறித்து சொல்லப்படுகிறது. आने वाला राष्ट्र के बारे में भी इसी प्रकार कहा ஆனால் गया है. அன்னைக்கு இருந்த ராஜாக்கள் उस दिन में रहने वाला राजा எரேமியாவை பிடித்து காவல் வீட்டிலே போட்டார்கள். जेरेमिया को पकड़कर बंदी गृह में डाल दिया गया. அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. उनको ग्रहण नहीं किए थे. ஆனால் இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ये सब उनके बारे में बाइबल में लिखा है. நம் கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது. ये हमारी आंखों के दृष्टि में हो रही है. வேதத்தில் சொன்னபடியே வெள்ளை நிற குதிரையினுடைய அந்த சுபாவத்தோடு கூட ஒரு அரசாட்சி தொடங்கி விட்டது. जैसे कि सफेद घोड़ा का जो सिद्धांत है अभी से शुरू हो चुकी है. அடுத்தபடியாக उसके बाद இதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன பார்க்கிறோம். उसके बाद हम देखते हैं 7 सिर और 10 सिंग थी. அதாவது 7 மலை நகரமும் 10 ராஜாக்களும் இருப்பார்கள் என்று அர்த்தம். 7 पहाड़ी वाला नगर और 10 राजा लोग रहेंगे, यही इसके सिद्धांत है. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா अब इधर देखिए, இதுதான் அந்த 10 நாடுகள். यही वो 10 देश है. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற 10 கொம்புகள். जैसे कि प्रकाशित वाक्य का 13 अध्याय का पहले वचन में लिखा हुआ 10 राज्य. இது அந்த நாடுகளுடைய பழைய பெயர்கள். यही उनका पुराना नाम. பைபிள்ல உள்ளதான அந்த காலத்து நாடினுடைய பெயர்கள். वो बाइबल में लिखा हुआ नाम है, उस समय के नाम है. அதனுடைய பெயர்கள் எல்லாம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. उसके नाम सब नीचे में लिखा हूं. இப்போ நான் அதை சொன்னேனா இவர் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ये मैं बताऊंगा तो ये ट्रांसलेट नहीं कर पाएगा. அதனால நீங்களே அதிலே பார்த்து படிச்சுக்கொள்ளுங்க. आप इसको पढ़ लीजिए, समझ लीजिए. இந்த 10 நாடுகள் இப்போ என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா अभी क्या है आप देखिएगा. இப்போ அதோடைய மேப்பை வச்சு इसको मैप को देखते हुए இதுதான் இப்போ இருக்கிற அந்த 10 நாடுகள். अभी रहने वाला ये 10 राज्य ये है. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஐரோப்பாக்குள்ள இருக்கிற அந்த 10 நாடுகள். जैसे कि यूरोपा देश में रहने वाला 10 राज्य के बारे में, 10 देश के बारे में हम देख रहे हैं. இப்போ அந்த பக்கத்துல உள்ளது வந்து அன்னைக்கு உள்ள பெயர். उस पहले हम देखे थे पुराना नाम. இந்த பக்கம் உள்ளது இன்னைக்கு உள்ளதான அந்த நாட்டினுடைய பெயர். और उस तरफ हम देख रहे हैं नया नाम. இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு தான் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. जैसे कि 10 राज्य का नाम इस प्रकार है जैसे लिखा है. இதுதான் அவங்களுடைய மேப். यही उनका मैप है. இப்பொழுது இந்த 10 நாடுகள் அரசாங்கம் 100% உருவாகி விட்டது. जैसे कि ये 10 देश का राज्य 100% हो गया है. பல நேரங்களிலே இந்த அரசாட்சி எல்லாம் எழும்பி நமக்கு முன்பாக நிற்கிறதை நாம் அறியாது இருக்கிறோம். जैसे कि इस प्रकार का राष्ट्र जैसे उठकर खड़ा होता है हम समझ नहीं पाते हैं. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொல்லி. जैसे परमेश्वर कहता है मैं अपने महानता की बातों को उनको लिख कर दिया है. அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். लेकिन उन्होंने उसको अज्ञानता की बात समझी. இதெல்லாம் 1900 வருஷங்களுக்கு முன்பாகவே நமக்கு எழுதி கொடுத்தாச்சு. ये
ये सब 1900 साल के पहले लिखकर दे चुके हैं। ஆனால் நடக்கிற காலத்திலயும் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் நடக்குது என்று சொல்லி. जैसे घटना होते हुए भी परमेश्वर हमको प्रकट करता है, लेकिन हम समझ नहीं पाते நாம் हैं, தான் அதை அசட்டை பண்ணுகிறோம். लेकिन हम उसको हल्के में लेते हैं। கர்த்தர் சொன்னபடியே परमेश्वर जैसे कहता है துல்லியமாக तो एकदम एक्यूरेट இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் எழும்பி விட்டது. यूरोपियन यूनियन पहले से उठकर खड़ा हो चुकी है। ஒருவேளை ஒரு சிலர் கேட்கலாம், कई लोग पूछ सकते हैं யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லுகிறீர்கள், यूरोपियन यूनियन कहकर आप बता रहे அதுல हैं, ஏறக்குறைய 28 நாடுகள் இருக்கிறது. उसमें 28 देश है, ஆனா வேதத்துல 10 நாடுகள் என்று தான் लेकिन சொல்லப்படுகிறது. बाइबल में सिर्फ 10 देश बताया गया है। எப்படி அது 28 நாடுகள் 10 நாடுகளாக என்று நீங்கள் கேட்கலாம். जैसे आप पूछेंगे 28 देश कैसे 10 देश में बदलेगी? உங்களுக்கு தெரியும், आप जानते हैं, எத்தனை கூட்டணி ஆட்சி இருந்தாலும் आप कितना भी आप जानते हैं एक साथ चलने वाला राज्य रहेगा, அதுக்கு தலைமை கட்சின்னு ஒன்று இருக்கும். उसका एक एक ऐसी संस्था होगा कि पूरे ऊपर राज्य करता है, அவர்கள் தான் அதை தலைமையேற்று நடத்துவார்கள். वो उसको चलाएगा। அதே மாதிரி वैसे ही இந்த 28 நாடுகளுக்கும் 28 देश के लिए தலைமையேற்று நடத்தக்கூடியதான 10 நாடுகள் உண்டு. उसको लीड करने वाला 10 राष्ट्र होगा। அந்த 10 நாடுகளுக்கு பேர் தான் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்பதாகும். उसको वेस्टर्न यूरोपियन यूनियन कहते हैं, WEU என்று சொல்வார்கள். WUE कहकर कहते हैं। நீங்கள் போய் ஒருவேளை வலைத்தளத்தில் பார்ப்பீங்க என்று சொன்னால் अगर आप गूगल में जाकर सर्च करेंगे तो WEU என்று போடும் பொழுது WEU कहने से இந்த 10 நாடுகளை நீங்கள் பார்க்க முடியும். और आप इस 10 देश को देख पाएंगे। இவர்கள் உருவான காலத்தை பார்த்தால் 1949 என்று தெரியும். 1949 में इन्होंने स्टार्ट हुआ है। இதே பூர்வீகத்தை தேடி பார்த்தால் अगर आप उसके पुराने इतिहास को देखेंगे 1780 என்று தெரியும். 1980 करके देखेंगे, அந்த காலகட்டத்திலிருந்து இவர்கள் இருக்கிறார்கள். उस समय से ये लोग रहते हैं பிற்பாடு சிதறடிக்கப்பட்டார்கள். और उन्होंने तितर बितर हुए थे। அதற்கு பிறகு 1949 அதே மாதிரி கூடி வந்தார்கள். उसके बाद 1949 में एकत्रित हुए थे। இப்பொழுது ஒரு ராஜ்யமாய் மாறி இருக்கிறார். अभी एक राष्ट्र के रूप में अपने रूप दे दिया है। இது 1949 ஃபார்ம் பண்ணும்போது 1949 में जैसे फॉर्म हुआ था, இதை ஃபார்ம் பண்ண மிக முக்கியமான தலைவர்களில் ஒருத்தர் வின்ஸ்டன் சர்ச்சில். विंस्टन चर्चिल नाम से एक व्यक्ति था, इसको फॉर्म किया था। அவர்கிட்ட கேட்டாங்க, उनसे पूछा गया था, கரெக்ட்டா 10 பேர் வந்திருக்கீங்களே, आप लोग सिर्फ 10 लोग कैसे आए हैं? பைபிள்ல சொல்லி இருக்கிற 10 பேர் நீங்க தானான்னு கேட்டாங்க. जैसे उनसे पूछा गया बाइबल में लिखा हुआ 10 लोग आप ही है क्या? அவர் அப்போது இங்கிலாந்துக்கு பிரதமராக இருந்தவர். उन्होंने उस समय इंग्लैंड का प्रधानमंत्री थी। அவர் சொன்னார், उन्होंने कहा நாங்கள் அந்த 10 பேர் இல்லை, हम उस 10 लोग नहीं हैं, நாங்கள் வியாபாரிகள், हम व्यापार करने वाले நாங்க हैं, எல்லாம் இணைந்து வியாபாரம் பண்ண போறோம்னு சொன்னார். हम सभी लोग मिलकर व्यापार करने वाले हैं। ஆனால் இன்னைக்கு வியாபாரிகள் அரசாங்கமாய் மாறிவிட்டார்கள். जैसे उस व्यवसायी लोग आज राष्ट्र के रूप से आ चुके हैं, இப்பொழுது அவர்கள் 10 நாடுகளாகி விட்டார்கள். अभी 10 देश बन चुके हैं, இப்பொழுது கூட்டமைப்பை உருவாக்கி விட்டார்கள். अभी उनके पास एकता है। வேதத்தில் சொன்னபடியே உலகத்தின் ராஜ்யம் அதிகாரம் எல்லாம் இவர்கள் கைக்கு போக போகிறது. जैसे कि दुनिया का राज्य सब कुछ इनके हाथ में चलते जा रही है। இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், इसमें एक बहुत बड़ी आश्चर्य बात यह है, இவர்களிடத்துல 7 தலைகள் என்று வேதம் சொல்லுகிறது. इसमें 7 सिर बोलकर बाइबल बताती है। அதுல 7 மலைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. उसके बाद 7 पहाड़ करके लिखा गया है। யூரோப்பியன் யூனியன்ல यूरोपियन यूनियन में 28 நாடு இருக்குது. 28 देश है, ஆனா அதுல 10 நாடு தான் தலைமை. उसमें 10 देश उसका मुख्य बिंदु में है। அதுல ஒரு நாடு இத்தாலி. उसमें से एक देश का नाम है इटाली। அந்த இத்தாலியோட தலைநகரம் தான் ரோம். इटाली का हेड ऑफिस है रोम। அந்த ரோம் நகரம் 7 மலைக்கு மேல் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. वो ये जो रोम है ना 7 पहाड़ के ऊपर बनाया गया है। அந்த 7 மலை பேரை நான் சொல்றேன் உங்களுக்கு. आपको 7 पहाड़ का नाम भी मैं बताऊंगा, அதுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படாது. उसके लिए ट्रांसलेशन नहीं होगा, அது இங்கிலீஷ் பேர் தான். वो इंग्लिश नाम है। குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பாலண்டின், சீலியன், எஸ்குயிலன் என்று சொல்லக்கூடியதான 7 மலையோட பெயர் அங்க இருக்கிறது. जो नाम इन्होंने बताई यही 7 नाम है। இந்த 7 மலைக்கு மேல் தான் ரோம் நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ये 7 नाम के ऊपर रोम नगर शहर बनाया गया है। அதைத்தான் வெளிப்படுத்தல் 17:18 சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ 7 மலைகளுக்கு மேல் உட்கார்ந்திருந்தாள் என்று. जैसे कि उसी के बारे में प्रकाशित वाक्य 17 के 1 में लिखा है कि वो स्त्री उस पहाड़ के ऊपर बैठी थी। ஸ்திரீ என்றால் நகரம் என்று பார்க்கிறோம். वो स्त्री बोलने से शहर के रूप से देखा गया இப்போ है। இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு ரெடியாகி வந்து விட்டது. आपको अभी मालूम हो गया 10 देश का ये राष्ट्र उठकर खड़ा हो चुकी है। இதுல மிகுந்த ஆச்சரியமான ஒரு உண்மை என்னவென்றால், इसमें सबसे मुख्य बात ये है, இவர்கள் இந்த 28 நாடுகளோடு கூட கலந்து இருக்கிறார்கள். ये लोग ये 28 देश के साथ मिला हुआ है। இதை கூட ஆண்டவர் மிக துல்லியமாய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். इसको भी परमेश्वर बहुत अच्छी तरह से बता चुका है। தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் दानियेल की किताब 2 अध्याय में 40 முதல் 44 வசனத்தை வாசிக்கும்போது,
40 से 45 तक पढ़ेंगे तो குறிப்பாக 42 43ல जैसे कि 42 43 में நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே, जैसे मिट्टी को लोहा के साथ मिलाते हुए देखे थे, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள், उन्होंने दूसरे लोगों के साथ संबंध बनाएंगे, ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலவாதது போல जैसे लोहा मिट्टी के साथ मिल नहीं सकती, அவர்கள் ஒருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. वे लोग एक दूसरे के साथ जुड़ ही नहीं पाएंगे. இப்ப பாத்தீங்கன்னா 28 நாடு இருக்குது. अभी 28 देश है, இந்த 10 நாடோட 18 நாடு கலந்து இருக்குது. अभी ये 10 देश के साथ और 15 देश ஆனா जुड़ा இந்த हुआ है. 28 நாடுகளும் பலவிதமான ஏற்றத்தாழ்வு உள்ள நாடு. ये 28 भी देश भी एक दूसरे से मेल खाने वाला कोई भी बात नहीं होगा. சிலது பொருளாதாரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், சிலது வீக்கா இருக்கும். जैसे कि अर्थशास्त्र में कुछ देश अच्छा है, कुछ देश बुरा है. சிலது படிப்புல ஸ்ட்ராங்கா இருக்கும், படிப்புல வீக்கா இருக்கும். சிலது कुछ और पढ़ाई में अच्छा है, कुछ पढ़ाई में ठीक नहीं है. சில நாடுகள்ட்ட ராணுவம் இருக்கும், சிலர்ட்ட ராணுவம் இருக்காது. कुछ लोग के पास सैनिक लोग रहेंगे, कुछ लोग के पास सेना नहीं रहेगी. இந்த மாதிரி பலவிதமான இருமும் களிமண்ணும் போல அவர்கள் கலந்திருக்கிறார்கள். जैसे कि मिट्टी और लोहा जैसे मिलता है वैसे ये लोग मिले हुए हैं. கர்த்தர் சொன்னபடி परमेश्वर जैसे நம் कहता है, கண்களுக்கு முன்பாக मैं आपके बीच में 100% 100% ஒரு கடைசி சர்வாதிகாரின் ஆட்சி எழும்பி வந்திருக்கிறது. आखिरी में एक साम्राज्य को खड़ा कर रहा है. இவர்கள் தான் உலகத்தை 7 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய போகிறார்கள். यही लोग संसार को 7 साल राज्य करने के लिए जा रहे அதாவது हैं. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு उसके बाद परमेश्वर के कलीसिया उठा लिया जाएगा. முதல் 3.5 ஆண்டு காலம் உபத்திரவ காலம், पहले 3.5 साल बहुत पीड़ा का समय, அடுத்த 3.5 காலம் மகா உபத்திரவ காலம். और उसके बाद महापीड़ा के समय लिखा है. நம் கண்களுக்கு முன்பாக हमारे आंखों के सामने இயேசு சொன்னது போலவே यीशु मसीह जैसे कहा था, கடைசி சாம்ராஜ்யம் எழும்பி வந்து விட்டது. आखिरी साम्राज्य खड़ा हो चुकी है. அவர்கள் இவ்வளவு ஆயத்தமா இருக்கிறார்களே, ये लोग इतने अच्छी तरह से तैयार हो चुके हैं. அவர்கள் சபைக்கு பிறகு 7 வருஷம் தான் ஆளுகை செய்ய போறாங்க. जैसे कलीसिया उठा लिया जाने के बाद 7 साल वो लोग राज्य நமக்கு करेंगे. அதுக்கு முன்பாகவே வருகை வரப்போகுது. उसके पहले हमारे आगमन आने वाली है. நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம், हम कितना तैयारी के साथ है मेरे நாம் प्रिय, இயேசுவை சந்திப்பதற்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறோம். कितना तैयारी के साथ है यीशु मसीह को मिलने के ஒரு लिए. 70 வருஷத்துக்குள்ள ये 70 साल के अंदर அவர்கள் முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவதற்கான வேலையை செய்கிறார்கள். पूरे दुनिया को अपने कब्जा में लेकर आने का कार्य वो लोग कर रहे हैं. 2000 வருஷமாய் சபை இருக்கிறது. 2000 साल से कलीसिया है. இன்னும் திருப்பி நம்ம ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருக்கிறோம். बार-बार एक ही चीज को हम प्रचार कर रहे हैं. இன்னும் சுவிசேஷம் போகாத கிராமங்கள் உண்டு, अभी तक सुसमाचार नहीं प्रचार हुआ देश है, சுவிசேஷம் போகாத நகரம் உண்டு, गांव हुए और नगर है. சுவிசேஷம் போகாத எத்தனையோ ட்ரைப்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். सुसमाचार नहीं पहुंचा हुआ अभी भी कई सारे ट्राइबल जाति जंतु हैं. அப்படி போகவில்லை என்றால் யாருடைய தப்பு? अगर उस सुसमाचार वहां तक नहीं पहुंचा तो किसकी कमी है? பிசாசின் மக்கள் ये शैतान के लोग 70 வருஷத்துல 70 साल तक உலகத்தை தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. 70 साल के अंदर उन्होंने अपने कब्जा में पूरे दुनिया को लेकर आने वाले हैं. அவங்களுடைய தலைவன் தோத்த தலைவன், उनके राजा है पहले से हारा हुआ है. அவருடைய தேவன் நம்முடைய ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டவன். उनका पहलवान पहले से हराया गया पहलवान है. பிசாசின் தலையை நசுக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. यीशु मसीह शैतान के सिर को कुचल डाला. ஆனால் लेकिन தோத்த தலைவனுக்கு எவ்வளவு நல்ல வேலை செய்றாங்க பாருங்க. देखो हरा हुआ राजा के लिए कितना मेहनत लोग कर रहे हैं. ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு வேலை செய்கிற நாம் எப்படி செய்கிறோம்? जीवित परमेश्वर को सेवा करने वाला हम कैसे कर रहे हैं? விசுவாசிகளுக்கு இப்பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். विश्वासी लोग इसको बहुत ध्यान से सुनिए. சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. सुसमाचार प्रचार करना परमेश्वर हमारे ऊपर दिया हुआ जिम्मेदारी है. நீங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டிருந்தால், आप सही रीति से उतार पाए तो நீங்கள் சுவிசேஷத்தை கண்டிப்பாக சொல்வீர்கள். सुसमाचार को जरूर आप बताएंगे. ஏன்னா உங்க ரட்சிப்புக்கும் சுவிசேஷம் சொல்வதற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. सुसमाचार सुनाना और उतार के बीच में एक कनेक्शन है. எப்படின்னு பாத்தீங்கன்னா, क्या कनेक्शन है? நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே जैसे आप उतार पाते हैं உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். आपके अंदर एक खुशी அந்த आएगी. சந்தோஷத்துக்கு பெயர் தான் ரட்சண்ய சந்தோஷம். उस खुशी के नाम है उतार की खुशी कहा அந்த जाएगा. சந்தோஷம் என்ன செய்யும் என்றால், वो उतार की खुशी क्या करेगा? யாருக்கிட்டயாவது இயேசுவை பத்தி உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். आपके अंदर ये बात बोलते रह जाएगा. आप किसी ना किसी को सुसमाचार सुना உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. आपको कोई बोलने की जरूरत नहीं पड़ेगी. நீங்களே போய் சொல்லுவீங்க. आप ही जाकर बताएंगे. அது என் மேல் விழுந்த கடமைன்னு பைபிள் वो சொல்லுது. मेरे ऊपर गिरा हुआ जिम्मेदारी है. இங்கிலீஷ்ல டியூட்டின்னு இருக்கு. उसको सुंदरता कहते हैं. அதாவது உங்க மேல் விழுந்த வேலை, वो हमारे ऊपर आया हुआ काम है. சுவிசேஷம்
சுவிசேஷம் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. आप सुसमाचार सुनाना जिम्मेदारी है. பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, पौलुस के बारे में बाइबल कहती है, அவன் பலப்பட்ட பின்பு वो जैसे ताकतवर बना, தாமதமின்றி वो बिना रुकते हुए, கிறிஸ்துவே தேவன் என்று பிரசங்கிக்க தொடங்கினான் இருக்கிறது. देरी नहीं करते हुए यीशु मसीह ही परमेश्वर बोल के प्रचार करने लगा. அவன் வேறு யாரும் அவனுக்கு சொல்லவில்லை. कोई भी उनको नहीं बताया. இப்படி சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது. ऐसी बताने का काम हमारे ऊपर भी है. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 साल के पहले சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தா कलीसिया में उतार पाकर आने से, அந்த அன்பு இருக்கும் பொழுது उस प्यार होते हुए, நம்மை அறியாமலே சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தோம். जैसे उस प्यार के कारण हम सुसमाचार सुनाते थे. எங்களை எல்லாம் யாரும் ஊழியத்துக்கு வரியா என்று கூப்பிடவே இல்லை. मुझे कोई भी ऐसे नहीं बुलाया, मुझसे सेवकाई के लिए आओ आओ ऐसे करके. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு வாரத்திலிருந்து यीशु मसीह को ग्रहण किया हुआ पहले सप्ताह से தெரிந்தவர்களுக்கெல்லாம் இயேசுவை பத்தி சொல்ல தொடங்கினோம். जिनको जिनको हम जानते थे उनको सबको सुसमाचार सुनाए. இன்னைக்கு அப்படி அல்ல. आज ऐसी नहीं है. நீங்க ரட்சிக்கப்பட்ட தினமோ ஆசீர்வாதத்துக்காக என்று நினைக்கிறீர்கள். कई लोग ऐसे सोचते हैं उतार इसलिए पाए हैं हम आशीष मिल जाए. நான் ரட்சிக்கப்பட்டேன், मैं उतार पा लिया, சபைக்கு வந்தேன், कलीसिया आ गया, உண்மை உத்தமமா இருக்கிறேன், सच्चाई से जी रहा हूँ, வியாபாரம் பண்றேன், बिजनेस कर रहा हूँ, தசமாம் காணிக்க கொடுக்கிறேன், दशांश और उठाने वाले बेट के लिए मैं हाथ बढ़ाता என் हूँ, பொறுப்பு முடிஞ்சிருச்சு. मेरा काम खत्म हो गया. மிஷனரிகளுக்கு கொஞ்சம் கொடுக்கிறேன், मिशनरी लोग के लिए थोड़ा देता அதோட हूँ. என் ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. मेरे सेवक इसके साथ समाप्त हो गया सोचते நன்றாய் हैं. புரிந்து கொள்ளுங்கள். मेरे प्रिय आप सुनिए हैं, நீங்கள் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய காணிக்கை. आपने अपने जीवन में सबसे बड़ा दान दिए हैं. ஒவ்வொருத்தரும் சுவிசேஷம் சொல்லணும். आप सभी लोग सुसमाचार सुनाने के द्वारा दान दे रहे हैं. பிசாசுக்கு கிடைச்ச ஊழியக்காரங்க மாதிரி தேவனுக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் உலகமே தேவன் பக்கத்துல வந்திருக்கும். शैतान को मिला हुआ प्रचार करने वाले लोग जैसी परमेश्वर को मिला हुआ होता, आज पूरे दुनिया यीशु को जान लिया होती. பிசாசுக்கு ஊழியம் பண்றவனை பாருங்க, आज शैतान को सेवा करने वाले लोग को देखिए, இரவும் பகலும் வேலை பார்க்கறான். बोले रात और दिन सेवा करते हैं. அவன் எப்படியாவது உலகத்தை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறான். कैसे भी दुनिया को अपने नियंत्रण में लेकर आने की प्रयास करते हैं. அதனால அவனுக்கு கிடைப்பது என்ன? उसके लिए उसको क्या मिलती है? ஒன்று பணம், एक धन, இன்னொன்று புகழ். और उसके बाद उसको महिमा. இது ரெண்டுமே பூமியோட முடிஞ்சு போய்டும். ये दोनों ही संसार के साथ समाप्त हो जाएंगे. அழிவுள்ள இந்த ஆசீர்வாதத்துக்காக इस संसार में नाशमान आशीष के लिए அவன் பிசாசுக்கு உண்மையாய் வேலை செய்கிறான். वो शैतान के पीछे सच्चाई से काम कर रहा ஆனால் है. உங்களுக்கும் எனக்கும் लेकिन आपको और मुझको கர்த்தர் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதுகிறார். आपके नाम को जीवन के किताब में लिखा है. நித்திய ஜீவனை கொடுக்கிறார். अनंत जीवन को दिया है. அதோடு கூட இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையான காரியங்களையும் கொடுக்கிறார். इस संसार में जीने की सारी वस्तु को दे रहा அப்ப है. நீங்கள் நானும் எவ்வளவு தேவனுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று कितना பாருங்கள். ज्यादा परमेश्वर के लिए सेवा करना चाहिए. நீங்க ஒண்ணும் பெருமையா சொல்லிட்டு இருக்காதீங்க. आप कभी भी कमेंट मत होइए. இன்னும் அந்தந்த மொழியில பைபிள் வரல, अभी तक हमारे भाषा में बाइबल नहीं आई, இன்னும் அந்த மக்களுக்கு சுவிசேஷம் போகல, अभी तक उन लोगों को सुसमाचार नहीं पहुंचा, இன்னும் வருக வராது, अभी तक यीशु मसीह का आगमन नहीं आएगा, இப்படின்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. ऐसे बोलते मत அப்படின்னா रहिए. என்ன அர்த்தம்? நாம இன்னும் வேலை பார்க்கலன்னு அர்த்தம். इसके मतलब अभी तक हमने अपने काम नहीं किया है. இன்னைக்கு பிசாசுக்கு வேலை பார்க்கற மாதிரி நாம தேவனுக்கு வேலை பார்த்திருந்தா இந்நேரம் இந்த பூமி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கும். शैतान के सेवक लोग जैसे काम करते, अगर हम किया होता आज प्रभु के लोग इस जगह में बढ़ जाते हैं. இப்போ நாம கடைசி காலத்துல இருக்கிறோம். हम अब अंतिम समय में रहते हैं. பிசாசின் ராஜ்யம் பூமியில் ஆரம்பிக்க போகிறது. शैतान का राज्य स्थान में आने वाली है. அந்த கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்துக்கான எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. मसीह विरोधी का कार्य बहुत तेज से हो रही है. நமக்கு இன்னும் கொஞ்ச காலமே இருக்கிறது. अभी हमारे पास थोड़े ही समय है. அவன் சொல்றான் இன்னும் கொஞ்ச காலம்னு. अभी वो बोलेगा मेरे लिए थोड़ा समय बचा है. அவனை விட நமக்கு தான் கொஞ்ச காலம் இருக்கிறது. उनसे ज्यादा कम समय हमारे लिए बचा है. இனி நாம் தாமதிப்பதற்கு நேரம் இல்லை. अभी हम देरी करने के कोई मतलब नहीं. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுவிசேஷகராய் மாறணும். इधर बैठने वाला हर एक व्यक्ति सुसमाचार सुनाने वाला बने. ஒவ்வொரு பூமி எங்கும் புறப்பட்டு போகணும். आप पूरे विश्व पर चलकर आइए. போய் ஜனங்களை சீஷராக்கணும். वो चेला बनाइए हैं. உங்களுக்காக, आपके लिए, உங்க குடும்பத்துக்காக, आपके परिवार के உங்க लिए, பிள்ளைகளுக்காக, आपके बच्चों के लिए, உங்க எதிர்காலத்துக்காக, आपके भविष्य के लिए. நீங்கள் இதுவரைக்கும் வேலை செய்தது போதும். आप जितना काम किया काफी है. கர்த்தருக்காக எத்தனை பேர் வேலை செய்ய போகிறீர்கள்? कितने लोग परमेश्वर के लिए काम करने के लिए तैयार हैं? ஹalleluya. हालेलुया. உங்கள் பிள்ளைகளை டாக்டர் ஆக்குகிறீர்கள், आपके बच्चों को डॉक्टर बनाने की इच्छा करते இன்ஜினியர் हैं, ஆக்குகிறீர்கள். इंजीनियर बनाते हैं. ஏன் ஒரு பிள்ளையை ஊழியக்காரனாய் மாத்த கூடாது? क्यों आपके बच्चों को सेवक नहीं बनाना இங்க है? லட்சக்கணக்கான இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், आज लाखों इंजीनियर लोग रहते हैं, லட்சக்கணக்கான டாக்டர்கள் இருக்கிறார்கள். और लाखों डॉक्टर लोग भी हैं. ஆனால் கர்த்தருக்கு ஊழியக்காரன் தான் தேவை இப்பொழுது. अभी परमेश्वर के लिए अच्छा सच्चा सेवक चाहिए. அறுப்போ மிகுதி ஆட்களோ குறைவு
என்று வேதம் சொல்லுகிறது. कटनी तो तैयार है लेकिन काम करने वाले लोग कम हैं. ஆட்களை அனுப்பும்படி ஆண்டவர் வேண்டிக் கொள்ள சொல்லுகிறார். परमेश्वर लोगों को बेचने के लिए प्रार्थना करने के लिए बोल रहा है. பிள்ளைகளில் ஏன் ஒரு பிள்ளையை நீங்கள் ஊழியத்திற்கு கொடுக்க கூடாது? क्यों अपने बच्चों को सेवकाई के लिए नहीं देना है? 140 கோடி இருக்கிற ஜனம் இது. 140 करोड़ लोग रहते हैं. இத்தனை ஜனங்களை சந்திப்பதற்கு எத்தனை ஊழியக்காரன் தேவை பாருங்க. इतने लोगों को पकड़ने के लिए कितने सेवक लोग चाहिए? எவ்வளவு சபை தேவைப்படுகிறது कितने பாருங்க. कलीसिया चाहिए? அதை ஏன் நீங்கள் செய்ய கூடாது? क्यों उस काम को आप नहीं करना है? யாரோ செய்வார்கள் என்று நீங்கள் காசை கொடுத்து விட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். आप जैसे कोई और करेगा बोलकर आप चुपचाप बैठे हैं. நீங்கள் பணம் அனுப்புவதோடு கூட உங்கள் கடமை முடிவடைந்து விடவில்லை. जैसे पैसा बेचने से काम पूरा हो गया सोचते हैं, அதையும் தாண்டி நீங்கள் தேவைப்படுகிறீர்கள். उससे ज्यादा आपकी जरूरत है मेरे प्रियो. வாலிப சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், जवान भाई लोग से मैं बात कर रहा हूं. நீ எவ்வளவு சம்பாதித்தாலும், कितना भी कमाई आप करें, நீ எவ்வளவு இந்த உலகத்தில் புகழ் அடைஞ்சாலும், आप कितना भी महिमा पाएं, நீ போகும்போது எதுவும் உன்னோடு கூட வரப்போகிறது இல்லை. आप जब जाएंगे कुछ भी नहीं लेके जाएंगे. ஆனால் ஒன்றை நீ கொண்டு போக முடியும். लेकिन एक चीज को आप लेके நீ जाएंगे. இந்த பூமியை விட்டு போகும்போது जब आप इस संसार को छोड़कर நீ जाएंगे, சம்பாதித்த ஆத்துமாக்களை பரலோகத்திலே சொத்தாகவே நீ வைத்திருக்க முடியும். आपने इकट्ठा किया हुआ लोगों को लेके जाएंगे. உன் வாலிப பிராயத்தை ஏன் நீ கர்த்தருக்கு கொடுக்க கூடாது? अपने जवानी को क्यों मसीह के लिए नहीं देना है? நான் 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். मैं 18वीं साल में यीशु मसीह को ग्रहण किया. 19வது வயசிலிருந்து என்னால் முடிந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். 19वीं साल से मैं सेवा करना स्टार्ट किया. கல்லூரியில் படிக்கும் போதே அந்த பகுதியிலே போய் கிராம ஊழியம் செய்திருக்கிறேன். कॉलेज में जब पढ़ रहा था तभी जाकर मैं सेवा कर रहा இதை था. நான் பெருமைக்கு சொல்லவில்லை. मैं अपने घमंड के लिए नहीं बोल रहा. ஆவியானவர் ஏவினார். पवित्र आत्मा मुझे प्रेरणा किया. செய்ய தொடங்கினோம். मैं काम करने लगा. அன்னைக்கு ஆரம்பித்தது. उस दिन शुरुआत हुआ. இன்னைய வரைக்கும் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். आज तक सेवा करने के लिए परमेश्वर ने सहायता किया நான் है. படித்து, मैं पढ़कर, சம்பாதித்து, कमाई करके என் குடும்பத்தை மட்டும் காப்பாத்தி இருந்தால் अपने परिवार को सिर्फ बचाया होता, மிஞ்சி போனா 4 பேரோட பரலோகத்துக்கு போயிருப்பேன். हम सिर्फ 4 लोग के साथ स्वर्ग गए होते. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. लेकिन मेरे अंदर भरोसा है, இந்த ஊழியத்தின் மூலமாய் इस सेवकाई के द्वारा அநேகரை பரலோகத்துக்கு கொண்டு போக கர்த்தர் முடியும் என்று நான் நம்புகிறேன். लाखों लोगों को स्वर्ग में लेके जाने का परमेश्वर सहायता किया நீ है. வெறும் கையினாய் தேவனை சந்திப்பதை விட खाली हाथ के साथ परमेश्वर को मिलने से ஏன் ज्यादा ஒரு திரள் கூட்டத்தை கொண்டு போய் ஆண்டவர் கையில ஒப்படைக்க கூடாது? एक बड़ा भीड़ के साथ क्यों नहीं जाना है? நீ சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் தான் பரலோகத்தில் உனக்கு சொத்தாக இருக்க போகிறது. आप कमाने वाली आत्मा परमेश्वर के सामने सबसे बड़ा संपत्ति है. கர்த்தருக்கு இப்பொழுது அப்படிப்பட்டதான வாலிபர்கள் தேவை. परमेश्वर के लिए ऐसे जवान लोग चाहिए. வாலிப பிள்ளைகள் தேவை. परमेश्वर के बेटे चाहिए. சுவிசேஷம் போகாத இடங்களுக்கு போவதற்கு இங்கே ஆட்கள் தேவை. सुसमाचार नहीं सुना हुआ जगह तक पहुंचने के लिए लोग चाहिए. நாளிலே கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ऐसे परमेश्वर आपको सहायता करे. நீ உன்னை ஒப்படைக்கும் போது, आप अपने आप को समर्पित உன் करें, வாழ்க்கை கர்த்தருக்கு தரும் பொழுது, आप अपने जीवन को प्रभु को देने உன் से வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. आपके जीवन सबसे बड़ा मतलब वाला बन जाएगा. உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பரலோகத்தில் கொண்டு போய் கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறும். आपका जीवन स्वर्ग में आदर मानने वाला जीवन होगा. இந்த கூட்டத்தின் முடிவிலே इस अंतिम समय पर நாம் அந்த மிஷனரிகளுக்காக நாம் ஒரு அழைப்பு கொடுக்க போகிறோம். आज मिशनरी काम के लिए मैं एक बुलाहट देने वाला हूं. வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க தயாராக இரு. कितने लोग इस बुलाहट को सुनने के लिए तैयार होंगे? காரணம் என்ன தெரியுமா? क्यों कारण? இந்த அரசாட்சி வரும்பொழுது ये राष्ट्र जब खड़े होगा, கோடி கணக்கில் ஜனங்கள் கொல்லப்பட போகிறார்கள். करोड़ों लोग मार डाला जाएंगे. ஹிட்லர் வரும்போது 60 லட்சம் யூதர்களை கொலை பண்ணினான். जैसे हिटलर आया 60 लाख यहूदी लोग को मार डाल दिया. சர்வாதிகாரிகள் எழும்பும்போது லட்சக்கணக்கில் ஜனங்களை கொலை செய்வார்கள். जो राष्ट्रवादी लोग जब खड़े होते हैं, लाखों लोग को मार डालते हैं. நம் காலத்தில் ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷ எழும்போது லட்சக்கணக்கில் ஜனங்களை கொலை செய்தார். जैसे राजपक्षा श्रीलंका में राज्य कर रहा था, लाखों लोग को वहां मार डाला. சர்வாதிகாரிகள் எழும்போது கோடி லட்சக்கணக்கில் ஜனங்களை கொலை செய்வார்கள். अधिकारी लोग ऐसे खड़े होंगे तो लाखों लोग को ऐसे मिटा देते हैं. இதுவரைக்கும் உலகம் கண்டிராத ஒரு சர்வாதிகாரி வரப்போகிறார். अभी तक नहीं देखा हुआ ऐसी एक राजा उठकर खड़े होने वाला है. இதுவரைக்கும் கண்டிராத ஒரு கொடுமையின் காலம் வரப்போகிறது. अभी तक नहीं देखा हुआ एक बुरी समय आने वाली है. கோடி கணக்கானவர்கள் அவன் கையிலே மாட்ட போகிறார்கள். कई हजार लोग उसके पकड़ में आने वाले हैं. அவர்களை அவன் கைக்கு மீட்டு उनसे हम छुड़ाने के लिए, அவன் வருவதற்குள்ளாக उन्होंने आने के पहले லட்சக்கணக்கில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி लाखों लोगों को प्रभु के लिए तैयार कर दे. கிறிஸ்துவின் வருகையிலே उसके आगमन के समय பரலோகத்திலே பொக்கிஷமாய் சேர்ப்பதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். परमेश्वर के धन में इकट्ठा करने, भंडार में इकट्ठा करने के लिए प्रभु सहायता करे. அதுக்கு தான் இந்த மகப்பெரிய அழைப்பு. इसलिए बड़ा बुलाहट आपको दिया जा रही இந்த है. கூட்டத்தின் முடிவில் நாம் ஜெபிக்க போகிறோம். इस मीटिंग का आखिरी में मैं आपके लिए प्रार्थना ஒப்பு करूंगा. கொடுக்கிறவர்கள் நீங்கள் ஆரம்ப முடிவிலே நீங்க முன்னுக்கு வரும்படி நான் அழைக்கிறேன். जो लोग समर्पित करते हैं आप सामने आ सकते हैं. இப்பொழுது இந்த அரசாட்சி ये वो अभी का राज्य உலகத்தை பிடிப்பதற்கான எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டார்கள். दुनिया को पकड़ने के लिए पूरा प्रयास कर रही है. வெளிப்படுத்தின விசேஷம் 17
17ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 17 अध्याय 13வது வசனம் சொல்லுகிறது 17 अध्याय 13 वचन इस प्रकार कहती இவர்கள் है, ஒரே யோசனை உள்ளவர்கள், वो लोग एक समान सोचने वाले हैं, இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. लोग अपने सामर्थ्य को अपने ताकत को पशु को हाथ में देंगे. அதாவது இந்த 10 கொம்பு 10 ராஜாக்கள் ये 10 राजा लोग जो हैं ஒரே யோசனை உள்ளவர்கள் என்று வேதம் एक சொல்லுது. ही समानता में रहेंगे. ஒரே யோசனைக்கான என்ன அடையாளம் தெரியுமா? एक ही बुद्धि के मतलब क्या है? நான் ஒரு 2-3 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2-3 चीजों को मैं बताना चाहता हूँ. இப்போ நீங்க இந்தியாவுல இருந்து பாகிஸ்தானுக்கு போகணும்னா अभी आप भारत से पाकिस्तान जाते हैं, நீங்க விசான்னு ஒன்னு எடுக்கணும். आप एक वीसा लेना जरूरी है. இங்க இருந்து ஸ்ரீலங்காக்கு போகணும்னா अगर आप इधर से श्रीलंका जाना है, ஸ்ரீலங்கா விசா எடுக்கணும். आपको श्रीलंका वीसा लेना है. இங்க இருந்து ஸ்ரீலங்காக்கு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1 hour தான் ஆகும். इधर से श्रीलंका के लिए एक ही घंटा की यात्रा है. நான் சொல்றது फ्लाइटல சொல்றேன். मैं फ्लाइट में ही जाने की ஆனா यात्रा. அந்த நாட்டுக்குள்ள போகணும்னா விசா எடுக்கணும். आप अंदर उस देश के अंदर जाना है, वीसा के साथ ही जा पाएंगे. ஆனா இந்த 28 நாடுகளுக்குள்ள விசாவே கிடையாது. लेकिन इस 28 देश के अंदर जाने के लिए कोई वीसा नहीं होगा. அவர்கள் எல்லைகள் எல்லாம் ஒரே எல்லைகளாய் மாறிவிட்டது. उसके सारे बाउंड्रीज एक ही बाउंड्री होगा. யார் வேணாலும் எங்க வேணாலும் கார்ல போக முடியும். जहां से भी कहां पर भी जाना है जा सकते कार நீங்க में. கூட இந்த யூரோப்புக்கு போனீங்கன்னா अगर आप भी यूरोप कंट्री में जाएंगे, ஒரு விசா எடுத்தா போதும். एक ही वीसा काफी है. அதுக்கு பேரு ஷெங்கன் விசான்னு பேரு. उसके वीसा का नाम संगन वीसा. அந்த ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா वो संगन वीसा लेने से இந்த 28 நாட்டுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் போலாம். 28 देश में कहीं पर भी आप जा सकते हैं. எங்கேயும் நிறுத்தி உங்களை கேட்க மாட்டாங்க எந்த நாட்டுக்காரங்கன்னு சொல்லி. कहां पर भी आपसे ये नहीं पूछेंगे आप कहां से आए हैं, அது ஒரே யோசனை உள்ளவர்கள். क्योंकि उन लोग के विचार एक ही है. இரண்டாவது, दूसरा, இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே கரன்சி இருக்கிறது. और उन सभी के पास एक ही प्रकार के रुपए हैं. இப்ப இந்தியாவுக்கு ரூபாய்னு ஒன்னு இருக்கிறது. जैसे भारत के पास रुपए बोलकर है, இப்ப ஸ்ரீலங்காவுக்கு ரூபாய் என்று சொல்வார்கள். श्रीलंका भी रुपए बोलते हैं, பாகிஸ்தானுக்கு ரூபாய் என்று தான் சொல்வார்கள். पाकिस्तान में भी रुपए बोलते हैं. ஆனா இந்திய பணம் ஸ்ரீலங்கால செல்லுபடியாகாது. लेकिन भारत का पैसा वहां पर श्रीलंका में नहीं चलेगा. அங்க போய் நீங்க அவங்க ஊர் பணத்துக்கு மாத்தணும். आप वहां पर जाकर उनके पैसा में आपको कन्वर्ट करना है. இந்திய பணம் பாகிஸ்தானுக்கு செல்லுபடியாகாது. भारत के पैसा पाकिस्तान में नहीं चलेगा, நீங்க அங்க போய் மாத்தணும். उसके पैसा को लेना पड़ेगा. ஆனா இது அப்படி அல்ல. वैसे ये नहीं है. ஒரே கரன்சி. एक ही डॉलर, அந்த டாலர்ல யூரோ, एक ही यूरो, அந்த ஒரே யூரோ தான். एक ही यूरो को அது 28 நாட்டுக்கு நீங்க எங்க வேணாலும் பயன்படுத்தலாம். 28 देश में कहीं पर भी जाएंगे आप उपयोग कर सकते இப்ப हैं. அமெரிக்க டாலர் கூட இருக்கு. अमेरिका डॉलर भी है. அத வந்து இந்தியால கடையில கொடுத்து நீங்க வாங்க முடியாது எதுவும். भारत देश में दुकान में देखकर कुछ भी आप खरीद नहीं அந்த पाएंगे. டாலரை இந்திய பணமா மாத்தணும். आप उस डॉलर को भारत के पैसा में बदलना है, அப்பதான் நீங்க அதை கடையில யூஸ் பண்ண முடியும். तभी आप उस दुकान में उपयोग कर पाएंगे. ஆனா இது அப்படி இல்ல. लेकिन ये ऐसे नहीं நீங்க है. போய் எந்த கடையிலயும் கொடுக்கலாம். आप कोई भी दुकान में दे सकते நீங்க हैं, என்ன வேணாலும் வாங்கலாம். कोई भी चीज खरीद सकते அவங்க हैं. அத்தனை பேருக்கும் ஒரே கரன்சி தான். ये सबके लिए एक ही प्रकार का पैसा है. அதான் யூரோன்னு சொல்லுவாங்க. उसको यूरो कहते हैं. இந்த யூரோ என்பது ஒரே யோசனை உள்ளவர்கள் என்பதற்கான அடையாளம். उनके विचार एक ही है बोलने के लिए यूरो करेंसी काम आती है. ஆனா 70-50 வருஷத்துக்கு முன்னாடி, 70 और 50 साल के पहले, மன்னிக்கணும், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 साल के पहले இவங்க देखिए, எல்லாருக்கும் தனித்தனி கரன்சி இருந்துச்சு. इन सबके पास अलग अलग पैसा था. पहले பிரான்ஸுக்கு பிராங்க்னு ஒன்னு இருந்துச்சு. फ्रांस के लिए फ्रैंक बोलकर था, இத்தாலிக்கு ரூஃபல்னு ஒன்னு இருந்துச்சு. इटाली के लिए रूफ बोलकर था, ஜெர்மனிக்கு மார்க்னு ஒன்னு இருந்தது. जर्मनी के लिए मार्क का. ஆனா இப்ப எதுவுமே கிடையாது. अभी उनका अलग अलग पैसा नहीं है, एक ही पैसा हो गया. எல்லா கரன்சியும் போயிடுச்சு. सारे पैसा अलग अलग था, खत्म हो गया. 25 வருஷமா 25 साल से அத்தனை பேருக்கும் ஒரே கரன்சி தான். सबके लिए एक ही पैसा है. வெளிப்படுத்தல் 17-13 100% நிறைவேறி கொண்டிருக்கிறது. प्रकाशित वाक्य 17 का 13 ऐसी ही पूरा हो रही है. ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்து விட்டார்கள். एक ही विचार के लोग आ चुके हैं. ஒரே கரன்சி, एक ही पैसा, ஒரே விசா, एक ही वीसा, ஒரே பவுண்டரி, एक ही ஒரே எல்லை, एक ही बाउंड्री, எல்லாம் அங்கே வந்து விட்டது. सब कुछ आ चुकी है. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்குது. ये सब हमारी आंखों के सामने हो रही நான் है. திருப்பியும் சொல்லுகிறேன், मैं फिर से एक बार कहता हूं, அந்தி கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடிய அரசாட்சி ரெடியாகி விட்டது. मसीह विरोधी को लेकर आने वाला राज्य तैयार हो चुकी है. வரும் என்று வேதம் சொன்னது जैसे आएगा बोलकर लिखे थे, நம் காலத்திலே அது வந்து விட்டது. अभी वो आ चुकी है. கர்த்தர் சொன்னபடி जैसे परमेश्वर ने कहा 100% 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி விட்டது. हाँ और आमीन में पूरा हो रही है. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, उसमें एक बहुत बड़ी आश्चर्य बात, அந்த வெளிப்படுத்தல் 17-13ல प्रकाशित वाक्य 17 का 13 में தங்கள் வல்லமையையும் अपने सामर्थ्य को, தங்கள் அதிகாரத்தையும் अपने अधिकार को மிருகத்திற்கு கொடுப்பார்கள் उस இருக்கு. पशु को देंगे लिखा है. ஒரு வல்லமை அதிகாரம்னா என்ன? अपने सामर्थ्य और अधिकार बोलने से क्या है? வல்லமைனா ஸ்ட்ரெngth,
सामर्थ्य बोलते हैं ஒரு நாட்டினுடையதான பணபலம், उसके पैसा का सामर्थ्य பணம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க. उसका पैसा सामर्थ्यशाली रहना है பணம் வீக் ஆயிருச்சுன்னா பண வீக்கம் என்று சொல்வார்கள். जैसे कि पैसा कमजोर होने से उसको विक्टिम बोलते हैं இன்னொன்று அதிகாரம் என்று சொன்னால் ராணுவம், अधिकार बोलने से सेना सैनिक படைபலம் பணபலம் படைபலம் என்று சொல்வார்கள். जैसे कि सैनिक लोग का ताकत और धन का ताकत ஒரு நாடு சூப்பர் பவரா இருக்கணும்னா, एक देश सुपर पावर में रहना है வல்லரசா மாறணும்னா रहना है तो அது பணபலமும் படைபலமும் சேர்ந்து இருக்கணும். जैसे धन का ताकत और उसके पास आर्मी का ताकत रहना चाहिए 1930 வரைக்கும் 1930 तक அமெரிக்கா வல்லரசு கிடையாது. अमेरिका एक ताकतवर देश नहीं था இங்கிலாந்து தான் வல்லரசு. इंग्लैंड ही ताकतवर देश था காரணம் இங்கிலாந்து ராணுவம் தான் ஸ்ட்ராங். क्योंकि इंग्लैंड का आर्मी बहुत ताकतवर आर्मी थी உலகம் முழுவதும் ஆளுகை செய்தார்கள். वो पूरे दुनिया पर राज्य कर रहे थे இந்தியாவு கூட அவங்க தான் ஆளுகை செய்தார்கள். भारत देश को भी वो लोग राज्य कर रहे थे அன்னைக்கு வந்து இங்கிலாந்துடைய பவுண்ட் தான் ஸ்ட்ராங். उसके में इंग्लैंड में बाउंड बोलकर उसका पैसा चलती थी 1930களிலே 1930 में இங்கிலாந்து பவுண்ட் விழ ஆரம்பித்தது. और यूरोप का जो इंग्लैंड का पाउंड खत्म होने लगा கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வீக்கா போச்சு அவங்களுடைய பணம். उसका पैसा कमजोर होते गया 1940களிலே 1940 में அமெரிக்க ராணுவமும் अमेरिका सैनिक அமெரிக்க டாலரும் अमेरिका डॉलर பலம் கொண்டது. ताकतवर बन गया இன்னைய வரைக்கும் आज तक அமெரிக்கா தான் வல்லரசா இருக்குது. अमेरिका ताकतवर देश बन ஒன்று गया படைபலம், उसका ताकत இன்னொன்று பணபலம். और उसके पास धन का இப்ப ताकत நம்ம கண்ணுக்கு முன்னாடி हमारी आंखों के सामने அமெரிக்காவுடைய பணபலம் விழுந்துகிட்டு இருக்குது. अमेरिका का डॉलर भी गिरते जा रही है கடந்த 20 வருஷமாவே அப்படிதான் இருக்கு. पिछले 20 साल ऐसी था இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு जैसे ट्रम्प आया கொஞ்சம் கொஞ்சமாக விழ தொடங்கி விட்டது. थोड़ा थोड़ा करके गिरने लग गया அமெரிக்கா ஏழை நாடுகள் பட்டியல்ல வந்துருச்சு. जैसे कि अमेरिका एक गरीब देश के जगह में आती है அமெரிக்காவுல தெருக்களிலே अनेகர் படுத்து தூங்குறார்கள், வீடு இல்லையாமா. जैसे कि अमेरिका में भी ऐसी स्थिति आ गया बहुत लोग स्ट्रीट में सो रहे हैं उनका घर नहीं है கடந்த 20-15 வருஷமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ऐसी 15 साल से ऐसी बात चल रही है அமெரிக்கா என்கிற வல்லரசு வீழ்ச்சி அடையும் என்று. अमेरिका का ताकतवर देश गिर जाएगा बोलकर हम प्रचार करते थे ஏன்னா क्यों அந்த விழுந்தாதான் யூரோப்பியன் யூனியன் எழும்ப முடியும். जैसे कि वो गिरेगा तो यूरोपियन देश उठेगा ஒரு சாம்ராஜ்யம் விழுந்தாதான் இன்னொரு சாம்ராஜ்யம் எழும்பும். एक साम्राज्य नीचे गिरेगा दूसरा राष्ट्र खड़ा हो जाएगा பெல்ஷாத்சார் விழுந்தாதான் மேதியன் ஆகிய பெர்ஷியன் ஆகிய கோரேஸ் ராஜ்யபாரம் கட்ட முடியும். बेल्शात्सर गिरेगा तब मेडो पर्शिया उठकर खड़े होगा அதே மாதிரி தான் वैसे ही அமெரிக்கா விழுந்தாதான் अमेरिका गिरने से யூரோப்பியன் யூனியன் எழும்ப முடியும். यूरोपियन देश उठकर खड़े होगा இந்த பைபிள்ல உள்ள இந்த காரியத்தை बाइबल की इस बात को இது நடக்க போகுதுன்னு சொல்லி जो घटना हो रही है கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். 15 साल से इसी का मैं प्रचार कर रहा हूँ ஆனா நாங்க தீர்க்க தரிசனம் சொல்றது இல்ல. जैसे हम भविष्यवाणी नहीं करते हैं நாங்க தீர்க்கதரிசியும் அல்ல. मैं भविष्यवक्ता भी नहीं हूँ ஆனால் வேதத்தில் உள்ளதான வசனத்தினுடைய விளக்கத்தை சொல்லுகிறோம். जैसे भविष्यवाणी में जो लिखा है उस बात को बताते हैं இப்போ 2025 2025 हो गई है ட்ரம்ப் வந்த பிறகு ट्रम्प आने के बाद அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து விட்டது. अमेरिका गिरने लगा அதற்கு பதிலாக யூரோப்பியன் யூனியன் வந்து விட்டதுன்னு போட்டுருக்காங்க பாருங்க. इसमें लिखा है यूरोपियन यूनियन उठकर खड़े हो रही है இது இந்தியால வந்த பத்திரிக்கை. ये भारत देश में आया हुआ पत्रिका है இந்த பத்திரிக்கை என்ன சொல்லுதுன்னா, इस पत्रिका में क्या लिखा है கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா விழுகிறது, थोड़ा थोड़ा कर कर अमेरिका गिर रही है அதற்கு பதிலாக யூரோப்பியன் யூனியன் எழும்புகிறதுன்னு போட்டுருக்காங்க. उसमें लिखा है यूरोपियन यूनियन धीरे धीरे खड़े हो रही है இங்க பாருங்க அந்த வசனம் அங்க அது என்ன ஹெட்டிங் பாருங்க. कि इधर क्या हेडिंग दिया देखिए ஏன் யூரோப்பியன் யூனியன் எழும்புகிறது, क्यों यूरोपिया देश उठ रही है யுஎஸ் டாலருக்கு எதிராகன்னு போட்டுருக்காங்க. यूएस डॉलर के विरोध में நம் கண்களுக்கு முன்பாக ஒரு சாம்ராஜ்யம் விழுகிறது, அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் எழும்புகிறது. एक हमारे नजर के सामने एक राष्ट्र गिर रही है, दूसरा मसीह विरोध का राष्ट्र खड़े हो रही है. எத்தனை பேர் இத சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. कितने लोग इसको बहुत सीरियसली ले रहे हैं ஆனால் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். लेकिन इसको बहुत जल्दी उसको मन में ले लीजिए. நம் கண்களுக்கு முன்பாக கடைசி சாம்ராஜ்யம் எழும்புகிறது. हमारे नजर के सामने आखिरी चीज खड़ा हो रही है. நினையாத நாளிலே சடுதியாக இது நடக்கும் என்று வேதம் ये சொல்லுகிறது. अचानक ये ताकत में आएगी जरूर. இதோ நம் கண்களுக்கு முன்பாக அடுத்த ராஜ்யம் எழும்புறதுக்கான ப்ரூஃப் இருக்கு 100%. दूसरा राष्ट्र खड़ा होने का पूरा प्रूफ आ चुकी है. அடுத்தபடியாக उसके बाद में அமெரிக்க ராணுவம் தான் ஐரோப்பாவை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. जैसे कि यूरोपीय देश को अमेरिका आर्मी चलाती थी, நேட்டோ நாடுகள் என்று சொல்வார்கள். उसको नाटो देश कहकर बुलाते हैं. அந்த நேட்டோ நாடுகள்ல பெரும்பான்மை அமெரிக்கா தான். जैसे नाटो देश का बहुत ज्यादा मेजॉरिटी वो अमेरिका था. யூரோப்புடைய பாதுகாப்பு அமெரிக்கா கிட்ட தான் இருந்துச்சு. यूरोप का जो सुरक्षा अमेरिका के पास था. கிட்டத்தட்ட 60-70 வருஷமா
लेकिन 60-70 साल से ऐसी था। அவர்கள் தான் யூரோப்பாவுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்தார்கள். जैसे यूरोप देश के लिए पूरा वो लोग सुरक्षा देते थे। இந்த வருஷம் लेकिन इस साल இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க. क्या हो रही है देखिए। இந்த வசனம் என்ன இந்த நியூஸ் என்ன சொல்லுது? ये न्यूज़ क्या बताती है? இனி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தேவையில்லை. अभी अमेरिका का सुरक्षा जरूरत नहीं है। யூரோப்பே தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். यूरोप देश अपने आप को बचा देगा। யூரோப் மொத்தத்துக்கும் ஒரு ஆர்மி உருவாகி விட்டது என்று போட்டிருக்காங்க. यूरोप पूरे के लिए एक सैनिक कौम तैयार कर चुके बोल के लिखा। அமெரிக்காவுடைய பணபலம் படைபலம் ரெண்டும் விழுகிறது. अमेरिका धन का ताकत और उसका आर्मी का ताकत गिरते जा रही है। நன்றாக ஒரு காரியத்தை நீங்கள் இங்க புரிஞ்சுக்கணும். मैं एक और चीज के बात को बता रहा हूं। 1940கள்ல 1940 में ஹிரோஷிமா நாகசாக்கி மேல குண்டு போடும் பொழுது हिरोशिमा नागासाकी के ऊपर बम ब्लास्ट किए थे। அமெரிக்கா ஒண்ணு பெரிய நாடுலாம் கிடையாது. अमेरिका उस समय बड़ा देश नहीं था। ஆனா திடீரென்று முளைச்சு வந்துச்சு. अचानक अमेरिका उठकर खड़ा हुआ। 70 வருஷம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 70 साल उसके लिए मौका दिया गया। எக்ஸ்ட்ரா 20 வருஷம் 70 நம்ம சொல்றோம் இல்லையா 70 பலத்தின் மிகுதினால் 80 ன்னு சொல்லி जैसे कि हम कहते हैं ना 70 से ज्यादा 80। அது மாதிரி அமெரிக்காவுக்கு சில காலங்களை கர்த்தர் கொடுத்தார். 70 से बढ़कर थोड़ा साल और प्रभु दिया होगा। ஆனால் ட்ரம்ப் வரும்பொழுது जैसे ट्रम्प ने अधिकार में आया அமெரிக்கா வல்லரசா இருக்குது. अमेरिका ताकतवर देश था। ஆனா விழத் தொடங்கிருச்சு. अभी गिरने लग गया। ஒண்ணுமில்லாத அமெரிக்கா மேல வந்துச்சு. जो कुछ नहीं था वो देश अमेरिका ऊपर आई थे पहले। இப்போ உச்சத்துல இருக்கிற அமெரிக்கா கீழே விழுது. अभी ऊपर से नीचे आने लग गया लिखा है। ட்ரம்ப் எப்படியாவது காப்பாத்திடலாம்னு நினைக்கிறாரு. ट्रम्प इसको कैसे भी बचा दूंगा सोच रहा है। என்னென்னமோ சட்டதிட்டங்கள்லாம் போட்டாரு. क्या क्या नियम कानून बनाए थे। என்ன போட்டாலும் அதை காப்பாத்த முடியாது. उसको कुछ भी कर लोगे वो बचा नहीं पाएगा। மகாபாபிலோன் விழுந்தது. जैसे कि लिखा है महाबाबिलोन गिर गया। முந்தின சாம்ராஜ்யம் விழுந்தது. बड़ा बाबिलोन गिर गया। बड़ा साम्राज्य भी गिर गया। கர்த்தர் ஒரு தேசத்தை கைவிட்டால் அதை எப்பேற்பட்ட அறிவாளியாலையும் காப்பாற்ற முடியாது. जैसे कि परमेश्वर एक देश को छोड़ दिया तो कोई भी राजा से बचा नहीं पाएंगे। அதுதான் இப்ப அமெரிக்காவுக்கு நடந்துட்டு இருக்குது. वही अभी अमेरिका में हो रही है। இனி யூரோப்பியன் யூனியன் தான் எழும்பும். अभी यूरोपियन यूनियन उठकर खड़े होगा। அடுத்த சாம்ராஜ்யமா அது மாற போகிறது. और वो एक राष्ट्र के ऊपर खड़े होगा। அதற்கான எல்லா காரியங்களும் பணபலமும் படைபலமும் தயாராகி விட்டது. दल और धन के इकट्ठा होना स्टार्ट हो चुकी है। இப்ப என்ன செய்வாங்கன்னா अब अभी क्या करेंगे? ஒரு யுத்தம் வரும். நேத்து பார்த்தோம் இல்லையா? जैसे हम देखे थे कल एक युद्ध के बारे में। அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்ல? अभी उस युद्ध स्टार्ट हो चुकी है। அந்த யுத்தம் இன்னும் உச்சத்துக்கு போகும். वो युद्ध और बहुत ऊंचाई में जाएगी। நீங்க எல்லாம் உட்கார்ந்து இங்க ஆராய்ச்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல जैसे हम आराधना करने वाला इस समय में மிக பெரியதான விபத்து அல்லது தாக்குதல் ஒன்று ஈரான்ல நடந்துருச்சு. இப்ப अभी हम आराधना कर रहे थे ईरान में एक बहुत बड़ा वॉर हो रही है। ஸ்பாட்லயே 200 பேருக்கு மேல இதாயிட்டாங்க. जैसे कि 200 से ज्यादा लोग स्पॉट में मर गए। யார் என்ன மர்கே இல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. और वहां पर उन लोग को घायल किया गया। ஆனா என்ன யார் வெச்சாங்க என்னன்னு தெரியல. वो बम किसके द्वारा रखा गया कैसे हुआ पता नहीं। ஆனா அது துறைமுகத்துல நடந்திருக்குது. वो जो एक हार्बर में हुआ था। ஈரானுடைய மிக முக்கியமான துறைமுகத்துல நடந்திருக்குது. ईरान के एक मुख्य स्थान में हुई थी। கிட்டத்தட்ட 80 பில்லியனோ மில்லியனுக்கான வியாபாரம் அங்க நடந்துகிட்டு இருக்குது. 80 बिलियन से ज्यादा बिजनेस वहां हो रही थी। ஆனா இப்ப அதை யாரோ பாதிப்புள்ளாய் இருக்குது. யாருன்னு தெரியல இன்னும். उसमें कैसे अटैक हुआ पता नहीं किसके द्वारा हुआ पता नहीं लेकिन हुआ है। ஒருவேளை இதற்கு பின்னால் இஸ்ரேல் இருக்குமானால் अगर इसके पीछे इस्राएल हुआ तो இந்த யுத்தம் அடுத்த நிமிஷம் ஸ்டார்ட் ஆவதற்கான எல்லா காரியமும் இருக்குது. ये युद्ध अगले घड़ी में उठने का ताकत है। இஸ்ரேல் இருக்கான்னு தெரியாது. इस्राएल है क्या मुझे नहीं मालूम। இருந்தால் अगर है तो நாம நேத்து பார்த்த யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். जैसे कल हम युद्ध के बारे में सुने थे वो युद्ध तुरंत ही स्टार्ट हो जाएगी। இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. अभी और देरी नहीं होगी। உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் பரபரப்பான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. जैसे कि हम देख रहे हैं पूरे दुनिया में युद्ध ही चल रही है। இந்த யுத்தத்தின் முடிவிலே इस युद्ध के आखिरी में ஒரு வல்லரசு உருவாகும். एक राष्ट्र खड़े होगी। முதல் உலக யுத்தத்தின் முடிவிலே இங்கிலாந்து வல்லரசாச்சு. जैसे कि पहले युद्ध में இங்கிலாந்து इंग्लैंड வல்லரசாச்சு. ताकतवर देश बनी। இரண்டாம் உலக யுத்தத்தின் முடிவிலே அமெரிக்கா வல்லரசாச்சு. दूसरा युद्ध में अमेरिका ताकतवर देश बनी। இப்போ வரப்போறது மூன்றாம் உலக யுத்தம். अभी तीसरा वर्ल्ड वॉर आने वाली है। இதன் முடிவிலே इसके आखिरी में யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறும். यूरोपियन यूनियन ताकतवर देश बनेगी। அதனுடைய ராஜாவாகத்தான் நாம் பைபிள்ல சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்துவானவன் வரப்போகிறார். उसका राजा बनकर मसीह विरोधी खड़ा होगा। இப்போ அதற்கு முன்பாக उसके पहले யூரோப்பியன் யூனியனுடைய பணபலமும் படைபலமும் ஸ்ட்ராங்கா
ஆகிட்டே இருக்குது. जैसे यूरोप का धन और दल बढ़ते जा रही है, இதே மாதிரி தான் இரண்டாம் உலக யுத்த போது நடந்துச்சு. जैसे दूसरी महायुद्ध में भी ऐसी हुई थी. இங்கிலாந்து வீக் ஆச்சு, इंग्लैंड कमजोर होते गया, அமெரிக்கா ஸ்ட்ராங் ஆச்சு. अमेरिका ताकतवर देश बनी. இப்போ அமெரிக்கா வீக் ஆகுது, अभी अमेरिका कमजोर हो रहा है, யூரோப்பியன் யூனியன் ஸ்ட்ராங் ஆகுது. यूरोपियन देश ताकतवर देश बन रही है. எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக நடக்குது. अभी सब कुछ हमारे आंखों के सामने ही हो रही है. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நம் காலத்துக்குரியவைகள் நிறைவேறுகிறது. जैसे परमेश्वर ने कहा सारे भविष्यवाणी हाँ ऐसी ही पूरा हो रही है. இந்த காரியங்களை अनेक இடங்களில் பகிர்ந்தபோது इस बात को बहुत सारे जगह में मैंने जब बताया, வேதத்தையும் சரித்திரத்தையும் ஆராய்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் என்னை கூப்பிட்டு பேசினார். जैसे कि बाइबल के स्कॉलर एक बार बुलाकर मुझे पूछा, அவர் சரித்திரத்தையும் வேதத்தையும் ஆராய்கிறவர், वेद और इतिहास को तुलना कर पढ़ने वाला. இப்பொழுது அவர் உயிரோடு இல்லை, वो अभी जीवित नहीं है. அவர் அந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக அழைத்து பேசினார். मुझे कुछ साल के पहले बुलाकर इंटरव्यू किए थे. இந்த 10 நாடுகள் அவர்தான் என்பதற்கு இந்த காரணங்களை எல்லாம் அவருக்கு விவரித்து காண்பித்தேன். जैसे वो 10 राजा लोग यही लोग होंगे, 10 देश यही होगा बोल के मैं बताया. அவர்களுக்கு ஒரு புறம் ஏற்றுக்கொள்கிறார், एक तरफ उन्होंने इसको ग्रहण किया, ஆனாலும் ஒரு சந்தேகம் இருந்தது. उसके बाद भी उसके पास एक संदेह था, வேற ஏதாவது இருக்குமோ, और कुछ हो सकता है क्या, எதுக்கு நீங்க அப்படியும் கொஞ்சம் பாருங்களேன், ऐसी भी थोड़ा सा देखिए ना, அப்படி என்று சொன்னார். उन्होंने ऐसी बोल रहे थे. நான் சரித்திர ஆராய்ச்சியாளர் கிடையாது, मैं लेकिन इतिहास को पलटने वाला नहीं है. எனக்கு வேதத்தை குறித்தும் அவ்வளவாய் தெரியாது. मुझे वेद के बारे में भी ज्यादा नहीं मालूम. கர்த்தர் சொல்லி கொடுக்கிற அந்த காரியங்கள் மட்டும்தான், परमेश्वर के वचन से जो मालूम है वही मालूम है. நான் அவரை போற अनेक காரியங்கள் படித்தவன் கிடையாது. मैं उनके समान बहुत चीज नहीं सीखा. நான் அவரிடத்தில் சொன்னேன், मैं उनसे कहा எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், मुझे जितना मालूम है उतना मैं बता दिया. ஆவியானவர் எனக்கு இவ்வளவுதான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு, परमेश्वर की आत्मा उतना ही मुझे सिखाया है. சொல்லி விட்டு வந்து விட்டேன். मैं उसको बोलकर आ गया. இதை எதுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, मैं इसको क्यों बता रहा हूँ, அவர் மரித்து போய் விட்டார், उन्होंने मर गया. அதற்கு பிறகு उसके बाद में இன்னும் சில அடையாளங்கள் உலகத்திலே இந்த யூரோப்பியன் யூனியன் தான் இது என்பதற்கு வந்தது. यूरोपियन यूनियन ही उस 10 देश उस 10 राजा बोलकर पता चल गया. அந்த காரியங்களை மாத்திரம் பார்த்து விட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். उसको सिर्फ देखकर हम प्रार्थना करके समाप्त இந்த करेंगे. யூரோப்பியன் யூனியன் குறித்து சொல்லும் பொழுது इस यूरोपियन यूनियन के बारे में जब बताएंगे, வேதத்திலே ஒரு அடையாளத்தை கர்த்தர் சொல்லுகிறார். इधर एक चिन्ह को देख रहे हैं. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே प्रकाशित वाक्य 17 का 3 में ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்தை வாசிக்கிறேன். प्रकाशित वाक्य 17 का 3 को मैं पढ़ रहा हूँ. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார், तब वो मुझे आत्मा में जंगल में लेकर गया, அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் और मैंने किमिरियोत रंग के पशु पर निंदा का नामों को छिपा हुआ देखा. தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தை ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் இருக்கு. और छिपा हुआ था और सिंह के 7 सिर और 10 सिंह थे और एक स्त्री को बैठे हुए देखा करके लिखा है. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ये बाइबल क्या बताती है, இந்த யூரோப்பியன் யூனியன் பத்தி சொல்லிக்கிட்டே வரும்போது, ये यूरोपियन यूनियन के बारे में जैसे मैं बताते आ रहा हूं, அதாவது கடைசி கால சாம்ராஜ்யத்தை பத்தி சொல்லும் பொழுது, जैसे आखिरी समय के साम्राज्य के बारे में जब मैं बता रहा हूं, அது ஒரு அடையாளமாக वो एक चिन्ह के रूप में ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறதை யோவான் பார்க்கிறார். एक स्त्री उस पशु के ऊपर बैठते हुए देख रहे हैं. அவர் ஆச்சரியப்பட்டார் என்று 4ஆம் வசனம் சொல்கிறது. उसके 4वीं वचन को अगर पढ़ेंगे वहां पर लिखा है उन्होंने चकित हो गया. இப்போ அதற்கான ஒரு அடையாளங்கள் வந்தது. अभी उसके अनुसार का चिन्ह आ गया. இது யூரோப்பியன் யூனியனுடைய அடையாளம், ये यूरोपियन देश का एक चिन्ह है. இது அவங்களுடைய சின்னம். यही उनका चिन्ह है. இந்தியாவுக்கு 4 முக சிங்கம் இருக்கிற மாதிரி, जैसे कि भारत देश का उस सिक्का में 4 से शेर का एक चित्र रहती है. ஸ்ரீலங்காவுக்கு வாலேந்திய சிங்கம் இருக்கிற மாதிரி, जैसे कि श्रीलंका में एक अलग चिन्ह रहती है. இது யூரோப்பியன் யூனியனுடைய சின்னம். ये यूरोपियन यूनियन का चिन्ह है. எங்க போய் பாத்தீங்கனாலும் आप जहां पर भी जाकर देखो, தங்கள் அடையாளமாக परमेश्वर एक चिन्ह के रूप में ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறதா அவங்க வச்சிருப்பாங்க. ये वहां पर इस प्रकार एक पशु के ऊपर एक स्त्री बैठे हुए लिखेगा. அவங்க எங்கெல்லாம் வச்சிருக்காங்கன்றத மொத்தமா ஒரே ஸ்லைட்ல போட்டுருக்கோம். कहां रखा है उसको हमने एक ही स्लाइड में डाल दिया. அவங்களுடைய மாதாந்திர புத்தகம், उसके मैगजीन में, அவங்களுடைய போன் கார்டுல, उनके फोन कार्ड में, அவங்களுடைய காசு யூரோ காசு 1 யூரோ 2 யூரோல இருக்கும் பாருங்க, அங்க இருக்கிறது. यूरो करेंसी में, அரசாங்கத்தின் மூலம் வெளியிடப்பட்ட ஸ்டாம்ப்ல, उनके स्टैम्प में, அது எல்லாத்தையும் தாண்டி वो सबके ऊपर ஒரு பார்லிமெண்ட் வாசல், நாடாளுமன்றத்தின் வாசலிலே வைத்திருக்கிறார். पार्लियामेंट के रास्ता सड़क में रखा गया है. ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். मैंने एक स्त्री पशु के ऊपर बैठे हुए देखा. வெளிப்படுத்தல் 17:3, प्रकाशित वाक्य 17 का 3, நம் கண்களுக்கு முன்பாக 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறிவிட்டது. हमारे नजरों के सामने हाँ और आमीन में पूरा हो रही है. இப்ப கர்த்தர் சொன்னபடியே
परमेश्वर जैसे कहा वैसी। இந்த யூரோப்புக்குள்ள எங்க நீங்க போய் பார்லிமெண்ட்ல பார்த்தாலும் आप जहां पर भी यूरोप में जाकर देखेंगे இப்படிதான ஒரு சின்னத்தை நீங்க பார்க்க முடியும்। ऐसी ही एक चिन्ह को आप देखेंगे। எல்லா இடத்திலும் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறத பாப்பீங்க। आप सब जगह में एक स्त्री पशु के ऊपर बैठे हुए देखेंगे। அவங்களுடைய காசு காயின்ல பாப்பீங்க। आप उनके जो करेंसी में देखेंगे। நம்ம வெளிப்படுத்தல் 17:3 1900 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது। 1900 साल के पहले 17 ये प्रकाशित वाक्य 17 का 3 लिखा गया था। இது சின்னம் கொண்டு வந்தது 1948க்கு மேல। ये चिन्ह जो अभी जो करेंसी में देख रहे हैं ये 1948 के बाद। கிட்டத்தட்ட 1900 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்। लगभग 1900 साल के पहले बोला हुआ भविष्यवाणी अभी हमारे नजर में पूरा हो रही है। இப்போ அவர்கள் வெளிப்படுத்தல் 17:3 வரைக்கும் வந்து விட்டார்கள்। अभी प्रकाशित वाक्य 17 का आगे वो लोग आ चुके हैं। ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறியாகி விட்டது। ये पशु के ऊपर स्त्री बैठ चुकी है। இப்போ நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கறோம்ன்றதான் கேள்வி। अभी आप और मैं कहां पर बैठे ये हमको देखना இந்த है। அடையாளங்கள் ஏன் காட்டப்படுகிறது? ये चिन्ह सब अभी देख रहे हैं। அவர்கள் ரெடி ஆயிட்டாங்க, நாம எங்க இருக்கறோம்ன்றதான் கேள்வி। वो लोग रेडी हो गए हैं, अब हम कहां हैं? இன்னும் சபை இன்னும் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இருக்க வெளிப்படுத்தல்ல। जैसे कि प्रकाशित वाक्य में जो बात लिखा है वो देखिए। வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், मैं दरवाजा पर खड़ा होकर खटखटा रहा हूं। ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் अगर एक व्यक्ति मेरी आवाज सुनकर நான் உள்ளே வந்து போஜனம் பண்ணுவேன்। दरवाजा खोलेगा उनके साथ में भोजन करूंगा। இன்னும் சபை போஜனம் பண்றதுலயே தான் இருக்குது। अभी भी कलीसिया सिर्फ भोजन करने में लगा हुआ है। இன்னும் சபை ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி தான் இருக்கு। अभी भी कलीसिया सिर्फ आशीष के पीछे ही है। இன்னும் சபை வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு। अभी भी कलीसिया वायदा के पीछे ही दौड़ रही है। யோசிச்சு பாருங்க, आप सोच के देखिए। அந்த ராத்திரியிலே எல்லோரையும் புறப்பட சொல்லி பார்வோன் சொன்னான்। जैसे कि उस रात में फिरौन ने निकलो बोलकर कहा था। அன்னைக்கு புறப்படுற அன்னைக்கு எப்படி பஸ்கா சாப்பிடணும்னு ஆண்டவர் மோசேக்கு சொன்னார்। जैसे कि वो निकलने के उस दिन में पस्का खाना है बोलकर परमेश्वर मूसा से कहा। அதாவது இரவிலே பஸ்கா பிடிக்கணும்। वो लोग रात में पस्का खाना चाहिए அந்த था। இரவு பஸ்கா சாப்பிடும்போது लेकिन रात में पस्का खाने के पहले வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல निर्गमन के किताब 12वीं अध्याय में எப்படி சாப்பிடணுமா? कैसे खाना चाहिए? பாதரட்சையை தொடுத்துக்கொண்டு आपके जूता को पहनकर தன் அறைகளிலே கச்சை கட்டிக்கொண்டு कमर में कवच बांधकर தன் கைகளிலே கோலை பிடித்துக்கொண்டு अपने हाथ में तोड़ा लेकर துரிதமாய் பஸ்காய் பிடிக்க வேண்டும் என்று जल्दी से जल्दी आपको खाना खाना அந்த चाहिए। வசனம் தெளிவா சொல்லுது, துரிதமாய் பஸ்கா புசிக்க வேண்டும்। जल्दी से पस्का खाना चाहिए। அதாவது புறப்படுகிறவன், एक बार निकलने वाला व्यक्ति ஆயத்தப்பட்டிருக்கிறவன், तैयारी होने के எந்த बाद நிமிஷமும் புறப்படுகிறவன் कभी भी निकलने वाला व्यक्ति உட்கார்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்க மாட்டான், उसके बाद बैठकर खाना बनाते नहीं रहेगा। உட்கார்ந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்க மாட்டான், उसके बाद घर नहीं बनाते रहेगा। 50 வருஷத்துக்கு திட்டம் போட மாட்டான், 50 साल के लिए प्लान नहीं बनाएगा। எப்ப வேணாலும் புறப்பட வேண்டும் இருக்கிறவன் கையில கால்ல செருப்பு போட்டு அறைய கச்சிக்கொண்டு கையில தடிய பிடிச்சிட்டு உட்கார்ந்திருப்பான்। जैसे कि एक व्यक्ति जल्दी निकलने वाला पैर में जूता पहनेगा, कमर में कवच बांधेगा और अपने हाथ में डाल लेगा और आगे बढ़ेगा। இதுதான் கானானுக்கு புறப்படுகிறவனுடைய சுபாவம்। यही है युद्ध के लिए उठने वाला व्यक्ति का तैयारी। இயேசு வந்தால் உடனே போவேன்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? यीशु मसीह आने से मैं भी जाऊंगा बोलने वाला भरोसा आपके अंदर है क्या? துரிதமாய் புறப்படுகிற அனுபவத்தில் இருக்குதா? जल्दी जाने वाला इच्छा आपके अंदर है क्या? ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் என்று வேதம் சொல்லுகிறது। एक क्षण पर इस बात ये होगी बोल के बाइबल बताती ஆனால் है। நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? क्या आप तैयार है क्या? கிடையவே கிடையாது। ऐसी तैयारी नहीं दिख रही है। பெரும்பான்மையான சபைகள் இன்னும் படுத்து கிடக்கிறது। अभी भी ज्यादातर कलीसियां सो रही है। பெரும்பான்மையான சபைகள் வஸ்திரத்தை களைந்து விட்டது। कई सारे कलीसिया अपने वस्त्र को खो चुके हैं। பெரும்பான்மையான சபைகள் பாதரட்சையை கழட்டி விட்டது। कई सारे कलीसिया अपने जूता को नहीं पहने हैं। வசனம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்குது। कई सारे कलीसिया इधर और वचन बोलते रहते हैं। வஸ்திரத்தை களைந்தேன், वस्त्र को मैं खो दिया, பாதங்களை கழுவினேன், मैं अपने पैरों को धो दिया, எப்படி அழுக்காக்குவேன், मैं उसको कैसे सुंदर बनाऊंगा। நேசர் வந்து கதவை தட்டுறாராமா, हमारा प्रिय आकर अपने दरवाजा को खटखटा रहा है। ஸ்திரீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கறாளாம்। स्त्री बैठकर बात कर रही थी। இன்னைக்கு இதுதான் சபையினுடைய நிலைமை। यही कलीसिया का वही घटना हो रही है। ஊழியம் பண்ணுவது ஒரு பக்கம், सेवकाई एक तरफ वो चल रही है। வருகையில போவதுதான் முதலாவது। आप कलीसिया के साथ यीशु मसीह के आगमन में जाने हैं। மோசே நல்ல ஊழியம் பண்ணாரு, मूसा अच्छा सेवकाई किया, ஆனா கானானுக்குள்ள போகாம விட்டு விட்டாரு। लेकिन उन्होंने कानान के अंदर प्रवेश नहीं कर पाया। நான் புறப்பட்டது கானானுக்கு போறதுக்கு, हम सभी लोग निकले हैं कानान देश में जाने के வழியிலே लिए, மடிந்து போவதற்கு அல்ல। रास्ता में मरने के लिए नहीं। ஊழியம் இரண்டாவது, सेवकाई दूसरा, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் முதலாவது। आपकी आत्मिक जीवन पहला है। நோவா பேழையை கட்ட வேண்டியது
வேண்டியது இரண்டாவது. नूह के जहाज बना दूसरी बात थी. சுவிசேஷம் நீதியாகிய நீதியை பிரசங்கிக்க வேண்டியதெல்லாம் இரண்டாவது. धार्मिकता के बारे में प्रचार करना भी दूसरी बात थी. தேவனோட சஞ்சரிப்பது தான் முதலாவது. परमेश्वर के साथ चलते फिरते रहना है पहला चीज. தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आपके आत्मिक जीवन कैसा है जी? இயேசு எப்ப வேணாலும் வருவார். यीशु मसीह कभी भी आएगा. எதிரிகள் தயாராகி விட்டார்கள். विरोधी लोग तैयार हो चुके हैं. ஸ்திரீ ஏறி மிருகத்து மேல உட்கார்ந்தாச்சு. स्त्री जाकर पशु के ऊपर बैठ चुकी है. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் துல்லியமா நிறைவேறிடுச்சு. परमेश्वर ने कहा सारे भविष्यवाणियां पूरी हो चुकी है. கண்டிப்பாக இனி காலம் செல்லாது. अभी कभी भी देरी नहीं होगी. ஒரு சிலர் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். कई लोग आपको धोखा दे रहे हैं. இன்னும் 50 வருஷம் ஆகும், और 50 साल हो सकती है, இன்னும் 100 வருஷம் ஆகும், और 100 साल हो सकती है. அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள். ऐसे आपको धोखा दे रहे हैं. வேதம் சொல்லுகிறது, लेकिन बाइबल कहती है மனுஷகுமாரன் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் யாருக்கும் தெரியாது என்று मनुष्य के சொல்லுகிறது. पुत्र के आगमन का समय और घड़ी को कोई नहीं जानते. அடுத்தபடியாக और उसके बाद வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல प्रकाशित वाक्य 17 का 5 में இயேசு சொல்லும் பொழுது, यीशु मसीह कहता है மேலும் ரகசியம், और एक गुप्त बात, மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. इसमें लिखा है और उसके माथे पर ये नाम लिखा था, वेद और बड़ा बाबुल पृथ्वी की वेश्याओं में घृणित वस्तुओं की मादा है लिखा है. இதே காரியத்தை இந்த பாபிலோன் இந்த ஐரோப்பிய யூனியனை குறித்து சொல்லும்போது பாபிலோன் என்று வேதம் சொல்லுகிறது. यही बात को बाबिलोन कहकर बाइबल बताती है. இந்த யூரோப்பியன் யூனியனை ஏன் பாபிலோனோடு ஒப்பிடுகிறார் ஆண்டவர்? परमेश्वर क्यों यूरोपियन यूनियन को बैबिलोन के साथ तुलना कर रहा அதற்கு है? நிறைய ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கிறது. इसका बहुत सारा आत्मिक कारण है. அதெல்லாம் விவரமாய் சொல்வதற்கு இப்போ சமயம் போதாது. अभी उसको विस्तार करने के लिए मेरे पास समय नहीं ஆனால் है. ஒரு காரியத்தை உங்களுக்கு ப்ரூஃபாக காட்டுகிறோம். एक कार्य को मैं आपको निर्णय के लिए बता रहा हूँ. ஸ்டாஸ்பர்க் என்கிற ஒரு இடம் உண்டு. टास्बर्ग बोल के एक स्थान है. அதுதான் இந்த யூரோப்பியன் யூனியனுடைய தலைமை பீடம், वही यूरोपियन का हेडक्वार्टर. அங்கேதான் அவர்கள் வந்து தங்களுடைய பார்லிமெண்டை வைத்திருக்கிறார்கள். वो राजधानी में ही उन्होंने अपने हेडक्वार्टर को रखा है. அந்த பார்லிமெண்ட் பில்டிங் எப்படி கட்டி இருக்கிறார்கள் என்றால், उस पार्लियामेंट का जो बिल्डिंग कैसे बना है, பாபேல் கோபுரம், பாபேல் டவர் எப்படி இருந்ததோ அதே வடிவத்தில் கட்டி இருக்கிறார்கள். बाबेल नहर किस प्रकार था उसी प्रकार उसको बनाया गया. அந்த பில்டிங்கை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். मैं उस बिल्डिंग को जाकर देखा हूँ. ஊழியத்திற்காக ஐரோப்பாவுக்கு போயிருந்தபோது मैं सेवागाई के लिए यूरोपा गया था. அங்கிருந்த ஊழியர் அதை பார்ப்பதற்கு ஒரு உதவி செய்தார். मुझे वहां के सेवक ने लेके जाकर घुमाया, அழைத்து கொண்டு போய் காட்டினார். उन्होंने मुझे घुमाकर दिखाया. அப்படியே பாபேல் கோபுரம் எப்படி படம் வரைந்திருந்தார்களோ அதே ஷேப்ல கட்டி இருக்கிறாங்க. बाबेल का जो टावर कैसे बनाया था वैसी टावर वहां पर बना हुआ था. அவர்கள் அதை அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. वहां पर उनसे एक सवाल पूछा गया, நீங்கள் பாபேல் கோபுர வடிவில் தான் கட்டி இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்களே, உண்மையா என்று சொல்லி. उनसे ये पूछा गया बाबुल का टावर जैसी आपने बनाया वैसी है क्या? அந்த பார்லிமென்ட்டுடைய சபாநாயகர் சொன்னார், वो पार्लियामेंट का सभा या जो सामने बैठते हैं वो बोला, அவர் சொன்னார், उन्होंने कहा நாங்கள் அப்படி நினைத்து கட்டவில்லை, वैसी सोचकर नहीं बनाया. ஒருவேளை அப்படி இருந்தால் என்ன தவறு, ऐसी होने से क्या गलती होगा? ஒரு காலத்தில் எப்படி பாபிலோன் உலகத்துக்கு மையமாய் இருந்ததோ, जैसे बाबुल देश एक समय में देश के लिए बीच स्थान था, வரும் காலத்தில் ஐரோப்பியன் யூனியன் அதற்கு மையமாய் இருக்கும் என்று சொன்னார். उन्होंने कहा आने वाले दिनों में यूरोपीय देश भी देश के बीच में, दुनिया के बीच में, मध्य में खड़े रहेगा. அவர்கள் மறைமுகமாய் சொல்லுகிறார்கள் வரப்போகிற பாபிலோன் இதுதான் என்று சொல்லி. जैसे कि उन्होंने गुप्त रीति से इस प्रकार बता रहा है, आने वाला यूरोपियन देश है, आने वाला राष्ट्र के बारे में बता रहे हैं. வெளிப்படையாகவே பாபிலோன் டவர் போல ஒரு டவரை அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். उन्होंने प्रकटीकरण रूप से बाबुल टावर जैसी उन्होंने एक टावर बनाकर रखे हैं. இதை ஒன்றை மாத்திரம் வைத்து நான் சொல்லவில்லை, ये सिर्फ को रखकर नहीं बोल रहा हूं. 2012க்கு பிறகு 2012 के बाद में அவர்கள் ஒரு செமினார் நடத்தினார்கள். उन्होंने एक सेमिनार चलाई. நாம் இப்பொழுது கன்வென்ஷன் நடத்துகிற மாதிரி, जैसे हम कन्वेंशन चला रहे वैसे அது ஒரு 3 நாள் செமினார். वहां पर 3 दिन का सेमिनार थी. அந்த செமினாருக்கு ஒரு தீம் வச்சிருந்தார்கள். उस सेमिनार के लिए एक थीम रखी थी. அதாவது அந்த 3 நாள் எதை குறித்து நாம் பேச போகிறோம் என்று சொல்லி. 3 दिन क्या बातों को बताएंगे. அந்த செமினார் போஸ்டர் இதுதான். सेमिनार का पोस्टर ये है. அந்த செமினார் போஸ்டர்ல பாபேல் கோபுரத்தை போட்டிருந்தார்கள். उस सेमिनार के उस पोस्टर में ये बाबुल टावर को दिखाया गया था. அதுல அவங்க என்ன போட்டிருந்தாங்க தீம் என்று சொன்னால், उसमें क्या थीम था? யூரோப், அதாவது ஐரோப்பா, यूरोप many tongues one voice என்று போட்டிருந்தார்கள்.
அதோட அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். उसका अर्थ को मैं बता रहा हूं. நாங்கள் பல மொழி உள்ளவர்கள். बहुत सारा भाषा वाले हैं. many tongues என்றால் பல மொழி உள்ளவர்கள். बहुत सारे भाषा वाले हैं. ஆனால் one voice என்று, அதாவது நாங்கள் ஒரே சிந்தை உள்ளவர் என்று சொல்லுகிறார்கள். एक ही विचार के हैं बोल के बताए हैं. நாங்கள் ஒரே காரியத்தை எழுப்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். एक ही बात को लिखा है. எத்தனை துல்லியமான வார்த்தை கவனியுங்கள். कितना अच्छी बात है ये लिखा है. வெளிப்படுத்தல் 17:13 இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிவிட்டது. जैसे कि प्रकाशित वाक्य 17 का 13 में जो लिखा है वैसे ही लिखा बोल रहे हैं. ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்து விட்டார்கள். एक ही विचार वाले आ चुके हैं मेरे प्रिय. இப்பொழுது உலகத்தை தங்கள் வசப்படுத்துவதற்கு படைபலம் பணபலம் எல்லாவற்றையும் தயார் பண்ணி விட்டார்கள். दुनिया को अपने बस में लेने के लिए धन दल सब कुछ को अपने हाथ में ले चुके हैं. பாபேல் கோபுரம் கட்டப்பட்டாகி விட்டது. बाबिलोन टावर बन चुकी है. ஸ்ரீ ஏறி மிருகத்தின் மேல் உட்கார்ந்தாகி விட்டது. पशु के ऊपर स्त्री बैठ चुकी है. ஒரே கரன்சி வந்துருச்சு. एक करेंसी आ चुकी है. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? अभी हम क्या करना चाहिए? இதுதான் கேள்வி இப்பொழுது. यही अभी सवाल है. நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன கடைசி கால சாம்ராஜ்யம் துல்லியமாய் நிறைவேறிடுச்சு. आखिरी समय का राष्ट्र उठकर खड़े होते हुए हम अपने नजर में देख रहे இந்த हैं. ஒரு போஸ்டர்ல மட்டுமே एक ही पोस्टर में अनेक காரியங்களை அவர்கள் சொல்லி இருந்தார்கள். बहुत सारी बातों को लिखा गया है. நம்ம எல்லாருக்கும் தெரியும். आप देखिए ஆதியாகமம் 11 उत्पत्ति किताब 11 में அவர்கள் பாபேல் கோபுரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. वहां पर लिखा है बाबुल टावर को बनाना वो लोग छोड़ दिया लिखा है. கர்த்தர் அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கினார். उनके भाषा को परमेश्वर तितर पितर किया. அவர்கள் கட்டடம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். उन्होंने जो घर बनाया था उसको तोड़ खत्म कर दिया. அந்த போஸ்டரை கவனியுங்கள். आप उस पोर्शन को देखिए. அது மீண்டும் கட்டப்படுவதை போட்டிருக்கிறார்கள் பாருங்க. वहां पर दोबारा बनते हुए दिखा रहे हैं. அதுல ஒரு கிரேன் போடப்பட்டிருக்கிறது. उसमें एक கிரேன் போடப்பட்டிருக்கிறது. एक क्रेन का पिक्चर भी दिख रही है. அதாவது வேலை நடக்கிற இடத்துல தான் கிரேன் இருக்கும். जहां पर काम चलती है वहां पर क्रेन रहती है. பெரிய பெரிய பில்டிங் கட்டும்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். आप बड़े-बड़े जब बिल्डिंग बनता है उसमें भी क्रेन रहता है. கீழ இருந்து மண் எல்லாம் மேல கொண்டு போறதுக்கு கிரேன் போட்டுருப்பாங்க அந்த இடத்துல. जैसे कि नीचे से मिट्टियों को रेती को लेके जाने के लिए क्रेन लगाया गया है. இந்த பாபேல் கோபுரத்துல கிரேன் போட்டுருக்காங்க. ये बाबुल टावर में भी क्रेन लगा हुआ है. அதாவது மீண்டும் பாபேல் கோபுரம் கட்டப்படுகிறது என்ற அர்த்தம். फिर से एक बार बाबुल टावर बनाया जा रही है. கடைசி சாம்ராஜ்யத்தை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். आखिरी साम्राज्य को लोग बनाते आ रहे हैं. இதெல்லாம் 2012 நடந்தது. ये सब 2012 में हुई है. அதுக்கப்புறம் 13 வருஷம் ஆயிருக்குது. उसके बाद 13 साल बन चुकी है. இப்பொழுது உலகத்தை முழுவதுமாக அந்த பாபேல் கிட்ட அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். ये पूरे दुनिया को बाबुल के पास बुला रहे हैं. எப்படி பாபேல் கோபுரம் பிசாசுக்கு ஆதி ஸ்தானமாய் இருந்ததோ, जैसे बाबुल टावर पे शैतान का मध्य स्थान था, இப்பொழுது உலகத்துக்கு இதுதான் மத்திய ஸ்தானமாய் மாறி இருக்கு. अभी दुनिया के लिए मध्य स्थान यही बन रही है. நம் கண்களுக்கு முன்பாக கடைசி சாம்ராஜ்யம் ரெடி ஆகி இருக்கு. हमारी आंखों के सामने आखिरी साम्राज्य राष्ट्र खड़ा हो रही है. நான் மீண்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். आखिरी में ये बात को बताकर समाप्त कर रहा हूं. நாம் என்ன செய்ய போகிறோம்? हम क्या करने वाले हैं? இதோ கர்த்தருடையதான வருகை மிக சமீபம். यीशु मसीह का आगमन जल्दी है मेरे प्रिय. இந்த அரசாட்சி தொடங்கி इस समय से लेकर இதிலே ஒரு ராஜா எழும்பணும். इसमें एक राजा उठकर खड़े होगा. அவன் தான் சர்வாதிகாரியா இருக்கணும். वो सामर्थ्यशाली होगा. இப்போ ராஜ்யபாரம் கட்டியாச்சு. ये राष्ट्र बन चुकी है. பார்லிமென்ட் கட்டியாச்சு. पार्लियामेंट बन चुकी है. எம்பிக்கள் ரெடியா இருக்காங்க. एमपी लोग तैयार हो चुके हैं. இதுக்கு ஒரு தலைவன் தான் வரணும். इसके लिए एक राजा सिर्फ चाहिए. இப்ப வேற யாரோ இருக்காங்க. वो बहुत सारे लोग अभी हैं. அதுல ஒரு ராஜா வருவார். उनके बीच में से एक அவன் आएगा. தான் அந்தி கிறிஸ்து. वही है मसीह विरोधी. நான் ஒரு எனக்கு தெரிந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். मैं अपने समझ के अनुसार आपको बता रहा हूं. இனிமேல் அந்தி கிறிஸ்து பிறக்க போகிறதெல்லாம் இல்லை. अभी मसीह विरोधी जन्म नहीं होने वाला है. அவன் அந்த கூட்டத்துக்குள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். अभी कहीं ना कहीं वो बैठा है. அவன் மேல் அந்த ஆவி இறங்கும் போது அவன் அந்தி கிறிஸ்துவாய் மாறுவார். उनके ऊपर उस दुष्ट आत्मा जैसे उतरेगा वो मसीह विरोधी बन जाएगा. 30 வருஷமா இயேசு கிறிஸ்து அதே நாசரேத்தில் தான் இருந்தார். परमेश्वर यीशु मसीह वही नगर में रहते थे. ஒருத்தருக்கும் தெரியவில்லை. किसी को नहीं मालूम था. யாருக்கும் அவர் அங்க இருக்கிறதே தெரியல. மேசியா இருக்கிறதே தெரியல. मसीहा था बोलकर 30 साल तक किसको ही नहीं जानते थे. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மேல் இறங்கினாரோ, जैसे पवित्र आत्मा उनके अंदर उतरा था, அப்பொழுதிலிருந்து தெரிய ஆரம்பித்தது மேசியா வந்து விட்டார் என்று. जैसे कि 30 साल उस देश में रहते हुए लोग नहीं जानते थे, जैसे पवित्र आत्मा उतरा लोग जानने लगे. அதே மாதிரி தான் இவனுக்கும் நடக்கும். वैसे ही इनके साथ होगा. இவன் மேல அந்த ஆவி இறங்கும் போது இவன் அந்தி கிறிஸ்துவாய் மாறுவான். जैसे इनके अंदर दुष्ट आत्मा उतरेगा वो व्यक्ति मसीह विरोधी बन जाएगा. அது वரைக்கும் இவன் தான் அந்தி கிறிஸ்து யாருக்கும் தெரியாது. तब तक वो बैठेगा लेकिन किसी को नहीं मालूम இன்னைக்கு होगा. வலைதளத்துக்கு போனீங்கன்னா आप जब काम में जाएंगे யாரையோ அந்தி கிறிஸ்து போட்டுருப்பாங்க. आप देखेंगे कई लोगों को मसीह विरोधी बताते हैं. இதெல்லாம் அவங்களுடைய யூகம்.
ये सब उनके विचार हैं। ஆனா வேதத்தை பொறுத்த வரைக்கும் लेकिन बाइबल के अनुसार அவன் வெளிப்படுவான் இருக்கு. उसके बारे में लिखा, वो प्रकट होगा लिखा है। 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 4 முதல் 9 வசனத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरे थिस्सलुनीके 4वें अध्याय में ये बारे में लिखा है, 2 के 4 में। அந்த 7வது வசனத்துல 7वीं वचन में அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. वो जो विरोधी का कार्य अभी से प्रकट होने वाला தடை है, செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு. वहां पर लिखा है रोकने वाला व्यक्ति जब तक नहीं हटेगा तब तक प्रकट नहीं होगा। சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் யார் அந்தி கிறிஸ்து என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். कलीसिया उठने के बाद ही ये दुनिया को मालूम होगा कौन मसीह विरोधी। அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. किसी को उस समय तक नहीं पता चलेगा। ஆனா வலைத்தளத்துல யார் பேரையோ போட்டுருப்பாங்க. अभी लेकिन कई लोग का नाम लोग लिख कर डालेंगे। ஆனா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, लेकिन वचन बहुत अच्छा बताता தடை है, செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு. जैसे रोकने वाला जब तक नहीं हटेगा तब तक नहीं पता चलेगा। ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், एक चीज सच्चा है, இப்பொழுது அந்த ராஜ்யம் அந்த ராஜாக்கான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது. राष्ट्र और राजा के तैयारियां हो चुकी हैं। அதற்கு முன்பதாக தான் வருகை வரும். उसके पहले आगमन होगी। நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம்? हम कितना तैयार हो चुके हैं मेरे प्रिय। தயாராக இருந்தால் இந்த வருகையில போக முடியும். अगर आप तैयार हैं तो उस यीशु मसीह के आगमन में நான் जाएंगे। நேற்று சொன்னதை மீண்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். पहले में जो बताया उसको दोबारा बताता இந்த हूं। வருகையில் நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னார். अगर उस आगमन में जाने के लिए முதலாவதாக पहले चीज இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். यीशु मसीह के लहू के द्वारा पाप से क्षमा प्राप्ति होना चाहिए। நாங்க 3 தலைமுறை கிறிஸ்டியன். मैं 3 पीढ़ी से मसीह हूं। எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்கலாம் சபைக்கு வரோம். हम अपने बूढ़ा के समय से कलीसिया आते हैं நாங்க பரம்பரையா கிறிஸ்டியன். और पीढ़ी से हम मसीह हैं। அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. ये सब को हटा कर रख लीजिए। நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? क्या आप अपने व्यक्तिगत रूप से तैयार हुए क्या? தாயின் கருவில் உருவாகும் போதே பாவத்தில் உருவானோம் என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल बताती है हम मां के गर्भ में जन्म होने के समय से पाप से जन्म हुए हैं। பிறந்த அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு தேவை. जन्म हुआ तमाम लोग के लिए उद्धार की जरूरत இயேசு है। கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். यीशु मसीह के लहू के द्वारा पाप की क्षमा प्राप्ति होना ஒருவேளை चाहिए। இதுவரைக்கும் நீங்கள் பாவ அறிக்கை செய்யாமல் अभी तक आप पाप की क्षमा नहीं पाए तो, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருந்தால் उद्धार के अनुभव को नहीं पाया तो உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். आप अपने आप को यीशु के सन्मुख में समर्पित இயேசுவே करें। என் உள்ளத்தில் வாரும், यीशु मसीह मेरे जीवन में என் आइए, பாவத்தை மன்னியும், मेरे पापों को क्षमा உம்முடைய कीजिए, இரத்தத்தால் கழுவும், अपने लहू से धो दीजिए, உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். मुझे अपने बेटा के रूप से बदल நீங்கள் दीजिए। ஒப்பு கொடுக்கும்போது आप जैसे अपने आप को समर्पित ஆண்டவர் உங்கள் करेंगे, பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर आपके पापों को क्षमा करेगा। ஒருவேளை பின்மாற்றம் அடைந்திருந்தாலும், अगर आप पीछा कटा हुआ अनुभव में है तो, ஒருவேளை இந்த கன்வென்ஷன் நீங்க திருப்பி வந்திருந்தாலும், अभी तक आप इस कन्वेंशन में दोबारा नहीं आ पाए तो भी, ஆண்டவர் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर ही आपको लेकर आया है। உங்களை மீண்டுமாக கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். परमेश्वर दोबारा आपको बनाना चाहता தேவ है। சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. आइए हम प्रभु के सन्मुख में समर्पण மீண்டும் करेंगे। கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். परमेश्वर दोबारा आपको उपयोग करेगा। இரண்டாவது, दूसरा चीज, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से पानी में डूबकर बपतिस्मा ले लीजिए। தண்ணியில் மூழ்காத ஞானஸ்நானம் அல்ல. पानी में डूबकर जो बपतिस्मा नहीं लिया वो बपतिस्मा है ही नहीं। ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ज्ञान आने के बाद लेने वाला बपतिस्मा है बपतिस्मा। கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर को डरना है और बुद्धि का आरंभ। தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். बुराई से अलग होना है परमेश्वर का डरने वाला डर। ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணும்? कैसे हम सोच रहे हैं? தீமை விட்டு விலகி बुराई से हटकर கர்த்தருக்கு பயந்து परमेश्वर को डर இனி कर பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கையிட்டு मैं अभी से पाप नहीं करूंगा बोल के பாவத்துக்கு மரித்து पाप के लिए मरकर நீதிக்கு உயிர்த்தெழுதல், धार्मिकता के लिए जी उठना, இந்த ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கணும். इस बपतिस्मा को आप लेना अवश्य है। அதத்தான் இயேசு ஒரே வார்த்தையில சொன்னாரு, इसी को ही यीशु मसीह ने कहा, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். विश्वास के अनुसार बपतिस्मा लेने वाला उद्धार पाएगा। நேற்று अनेகர் ஒப்பு கொடுத்தீர்கள். अगर आप कल अपने आप को समर्पित किए, ஒருவேளை இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் अभी तक और भी कोई बच्चा है बपतिस्मा लेने के लिए नहीं नाम உங்களை लिया, ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்கள். आप अपने आप को भी समर्पित நேத்து कीजिए। ஒப்பு கொடுத்தவங்க வர வேண்டாம் முன்னாடி. कल जो समर्पित किया वो सामने आने की जरूरत नहीं। கடைசி ஜெபத்துல आखिरी प्रार्थना में இன்னைக்கு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க முன்னாடி வாங்க. आज ही बपतिस्मा के लिए समर्पित करने वाले आगे आइए। ஞான தினத்துல ஞானஸ்நான ஆராதனை உண்டு. कल बपतिस्मा का सेवकाई है। நாளைக்கு இருக்குது.
நாளைக்கு ஆராதனை முடிந்து ஞானஸ்நான ஆராதனை உண்டு. कल बपतिस्मा कदम होने आराधना कदम होने के बाद बपतिस्मा होगा. ஞானஸ்நானம் எடுக்க விரும்புறவங்க வந்து ஊழியக்காரங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுக்கலாம். अभी तक आप बपतिस्मा नहीं लिया तो परमेश्वर के दास लोग से मिलिए और बपतिस्मा ले लीजिए. மூன்றாவது மிக முக்கியமானது तीसरा चीज बहुत इंपॉर्टेंट चीज है. எபேசியர் 4:30 एफेसियों की किताब 4:30 பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். पवित्र आत्मा का अभिषेक को प्राप्त कीजिए. அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. उन्होंने आपके ऊपर एक छाप छुड़ाने के दिन के लिए लगाया है. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம போக முடியாது. पवित्र आत्मा के अभिषेक के बिना मत जाइए. ஒரு சிலர்லாம் ஆவி இல்லம்பாங்க, कई लोग आत्मा नहीं है बोलेंगे, தேவை இல்லம்பாங்க, कोई लोग बोलेंगे कुछ आवश्यकता नहीं நீங்க है, ரட்சிக்கப்பட்டாலே ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. कई लोग बोलेंगे उतार पा लिया तो पवित्र आत्मा आ गया बोलेंगे. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், आप समझ लीजिए, ஆவியானவர் வெளியிலிருந்து உங்களை இங்கே அனுப்பி வைத்தார். परमेश्वर बाहर से आपको अंदर भेजा, ஆனால் சபைக்குள்ள வந்த உங்களுக்குள் ஆவியானவர் வர வேண்டும். अभी पवित्र आत्मा आपके अंदर आना चाहिए जो कलीसिया के अंदर बैठे हैं. வெளியிருந்து அவர் வெளியிருந்து உங்களை உள்ள கொண்டு வந்தார். पवित्र आत्मा आपको बाहर से अंदर लेकर आया, உள்ளே வந்த உங்களுக்குள் அவர் வருவார். आप जो अंदर आए हैं आपके अंदर पवित्र आत्मा आएगा. உங்களுக்குள் வந்து உள்ள இருக்கிறவங்கள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். आपके अंदर आकर आपको पवित्र करेगा, स्वर्ग राज्य लेके எனவே जाएगा. பரிசுத்தாவின் அபிஷேகம் கண்டிப்பாக முக்கியம். पवित्र आत्मा का अभिषेक सबको जरूरी है. உங்களை ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள். आप अपने आप को परमेश्वर के एक अच्छी आत्मिक संगति में जोड़ दीजिए. ஒருவேளை ஒரு சிலர் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம். कई लोग को अभी तक किसी को नहीं मालूम, घर वालों को नहीं நான் मालूम, அந்த மாதிரி अभिषेक கூட்டத்துக்கு வர முடியாது, मैं ऐसे अभिषेक मीटिंग में नहीं आ நான் सकता, என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, मैं क्या करना चाहिए. நீங்க இருக்கிற இடத்துல आप जहां पर बैठे हैं, யாரும் இல்லாத போது जहां पर कोई नहीं होगा, கதவை சாத்திக்கிட்டு खिड़की को बंद करके நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. अच्छा घुटना डाल के प्रार्थना कीजिए. வேதம் சொல்லுகிறது, पवित्र आत्मा कहता है, வாஞ்சையும் தவனமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். जो भूखे और प्यास के साथ है उनको परमेश्वर तृप्त करता है. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். हर एक प्राणी के ऊपर मैं अपने आत्मा को ढेलूंगा कहा है. அடுத்து மிக முக்கியமானது, मैं आखिरी में एक बात बता रहा हूं. அப்போஸ்தலர் 2:40 சொல்லுகிறது, प्रेरितों के काम 2:40 बताती है, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். टेढ़े मेढ़े लोग से बच कर रहिए. உங்களுக்கும் உலகத்துக்கும் வேறுபாடு இருக்கணும். आपको और दुनिया के बीच में एक अलगपन होना चाहिए. ரோமர் 12 சொல்லுகிறது, रोमियो की किताब 12वीं अध्याय बताती है, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் என்று दुनिया சொல்லி. के अनुसार वेश मत धरिए. உலகம் வேறு, சபை வேறு. कलीसिया अलग है, दुनिया अलग है. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தால் வருகையில் போக முடியாது. संसार के अनुसार के वेश धारण करने से स्वर्ग राज्य में नहीं जाएंगे. உலகத்தை வெறுக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. इस संसार को जब तक हम नफरत नहीं करेंगे स्वर्ग राज्य नहीं जा पाएंगे. சிலுவையை சுமக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. क्रूस नहीं उठाते हुए स्वर्ग राज्य नहीं जा இந்த पाएंगे. கடைசி காலத்துல ஒரு கூட்டம் உங்களை ஏமாத்திட்டு இருக்குது. इस अंतिम समय में एक झुंड आपको धोखा दे रही है. பாவம் இல்ல, पाप नहीं है, பாடு கிடையாது, பாடுகள் கிடையாது, कोई दुख उठाने की जरूरत नहीं है, உபத்திரவம் கிடையாது, और पीड़ा की जरूरत नहीं பிரச்சனை है, கிடையாது. समस्या नहीं है. எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு கூட்டி போயிடுவாரு. कैसे भी रह जाओ आप स्वर्ग चले जाएंगे. கர்த்தர் கிருபை உள்ளவரு. परमेश्वर अनुग्रहकारी है, ஆவியா இருந்தாலும் கூட்டி போயிடுவாரு. पापी होने से भी लेके जाएंगे. இதெல்லாம் பிசாசின் உபதேசம். ये सब शैतान का प्रचार है. வேதம் அப்படி சொல்லவில்லை. बाइबल ऐसी नहीं कहती है. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, बाइबल ठीक तरह से कहती है, பரலோகத்துக்கு பிரவேசிப்பது இடுக்கனான வாசல் என்று சொல்லி. स्वर्ग राज्य में जाने वाला सकरा मार्ग बोल के बाइबल बताती है. வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. उसके रास्ता में कम लोग जा रहे बोल के बाइबल बताती है. सिंहासनத்துக்கு முன்பாக ஒரு கூட்டம் வந்து நிற்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில். जैसे सिंहासन के सामने एक झुंड के लोग आकर खड़े थे. அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? उनका क्वालिफिकेशन क्या था? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. वहां पर बाइबल बताते बहुत पीड़ा में से आए हुए लोग हैं वे लोग. அதனால இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த கடைசி கால மாய்மால உபதேசத்துக்கு மயங்கி விடாதீங்க. आप इस अंतिम समय का पीड़ा के बीच में फंस मत जाइए. அவர்கள் குருடர்களுக்கு குருடர் வழிகாட்டுவதை போல वो अंधों लोग का आंख दिखाने वाले हैं. நித்திய ஜீவனுக்கான வழி இடுக்கனாகத்தான் இருக்கும். आनंद जीवन का रास्ता बहुत सकरा ही रहेगा. உங்கள் மாம்சத்தை ஒடுக்காமல் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. अपने मांस को जब तक आप सकरा नहीं करेंगे अंदर नहीं जा पाएंगे. அதைத்தான் வேறுபாடுள்ள வாழ்க்கை என்று வேதம் इसको சொல்லுகிறது. अलगपन का जीवन कहकर बाइबल बताती நான் है. ஏற்கனவே சொன்னது போல इसके बारे में पहले से मैं कह चुका ஒரு हूं. மிக முக்கியமான காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். अभी अंतिम समय में प्रार्थना करेंगे. ஐந்தாவது மிக முக்கியமானது, पांचवी इंपॉर्टेंट चीज, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. सुसमाचार प्रचार करना हर एक व्यक्ति के ऊपर का जिम्मा है. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களோட பூமியிலிருந்து வரப்போகிறது நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும்தான். जैसे कि आप स्वर्ग राज्य जाएंगे आपके साथ वही लोग आएंगे जो लोग आपने आपने कमाया है. வேதம் சொல்லுகிறது, बाइबल कहती है அழிந்து போகிற உலக பொருட்களால் ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ள சொல்லுகிறது. नासमान वस्तुओं से लोगों को बचाइए. இப்ப நீங்க இந்த ஊழியத்துக்கான வேலைகளை கண்டிப்பாக செய்யணும். आप उस नासमान वस्तु के द्वारा सेवा में मदद करना है. ஒவ்வொருத்தரும் சுவிசேஷகராகத்தான் மாறணும்.
हर एक व्यक्ति सुसमाचार प्रचार करना है। இங்க ஊழியக்காரனுக்கு தனியா ஊழியம், உங்களுக்கு தனியா ஊழியம்லாம் கிடையாது. बाइबल में सेवक लोग के लिए एक अलग सेवकाई, विश्वासी के लिए अलग सेवकाई नहीं சுவிசேஷம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. और सुसमाचार हर एक व्यक्ति के ऊपर आया हुआ जिम्मा है। அழைப்பு பெற்று அது தனிப்பட்ட முறையில் ஊழியத்துக்கு போறது வேற. और बुलाहट पाकर प्रभु के सेवा में जाना अलग है। ஆனால் சுவிசேஷம் சொல்வது எல்லார் மேலும் விழுந்த கடமை. सुसमाचार प्रचार करना हर एक व्यक्ति के ऊपर गिरा हुआ जिम्मा है। இவ்வளவு காரியங்களை நாம் பார்த்தோம். इतने सारे चीजों को हमने ஒரு மிக देखा। மோசமான சர்வாதிகாரி ஆட்சி एक வரப்போகிறது. बड़े राष्ट्र का ऊपर एक राजा आने वाला है। ஜனங்கள் அவன் கையிலே மாட்டி சித்திரவதைப்பட போகிறார்கள். उन्होंने बहुत लोग को परेशान करेगा। அதிலிருந்து மீட்டு கர்த்தர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக उन போகிறார். सबके बीच में से बचाने के लिए परमेश्वर हमको स्वर्ग लेके जाएगा। இந்த உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். इस संसार में करोड़ों लोग रहते हैं। அவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் தேவை. सबके लिए सुसमाचार जरूरी है। அவர்களுக்கும் மீட்பு தேவை. उनको भी छुड़ाना जरूरी है। அவர்களுக்கும் பரலோகம் தேவை. उनको भी स्वर्ग राज्य आवश्यकता இது है। அத்தனைக்கும் அவர்களுக்கு இயேசு தேவை. वो सबके लिए यीशु मसीह उनके जीवन में जरूरी है। இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. यीशु मसीह के बिना कोई भी स्वर्ग राज्य में नहीं जाएगा। இந்த இயேசுவை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. यीशु मसीह के पास लेके जाना हमारी जिम्मेदारी है। எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்த இயேசு सब कुछ हमारे हाथ में देने वाला यीशु நம்மிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் கேட்டார். हमसे एक ही चीज पूछ रहा है। நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் आप பிரசங்கியுங்கள். जाकर सारे जातियों को प्रचार करो। நாம் அதை செய்ய போகிறோம். क्या हम उसको कर रहे हैं? நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். आइए हम प्रार्थना करेंगे। ஊழியத்துக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். अभी पहले सेवकाई करने वाला मन वालों के लिए प्रार्थना करेंगे। தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு तमिलनाडु में स्टार्ट करके இந்தியா முழுக்க भारत वर्ष पर இன்னும் சுவிசேஷம் அறிவிக்காத பல இடங்கள் இருக்கிறது. अभी भी सुसमाचार नहीं प्रचार किया हुआ स्थान बहुत है। அது நம்ம பண்ண தப்பு தான். हम किया हुआ गलती से ऐसी हुआ है। நாம போகல அவ்வளவுதான். हम नहीं गया इसलिए नहीं हुआ है। யார் மேலயும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. किसी के ऊपर गलती नहीं बोल सकते हैं। ஆட்கள் எப்பவுமே குறைவுதான் என்று இயேசு சொல்லுகிறார். हमेशा बाइबल बताती है लेबर्स का बहुत कम है। அறுப்போ மிகுதி, घटनी बहुत है। ஆட்களோ குறைவு என்று சொல்லுகிறார். उसके मजदूर लोग कम हैं। ஆகவே நாம் இப்பொழுது ஊழியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். इसलिए हम सेवकाई के लिए प्रार्थना करना है। முழு நேர பணிக்கு पूरे समर्पण के साथ पूरे समय के हिसाब से குறிப்பா மிஷனரி ஊழியத்திற்காக विशेष करके मिशनरी सेवकाई के நாம் लिए ஒப்பு கொடுக்கிறதாக ஜெபம் பண்ண போகிறோம். ऐसी समर्पित करने वाले लोग के लिए प्रार्थना करने நாம் वाले। எல்லாரும் எழுந்திருக்க போகிறோம். आइए हम सभी लोग खड़े हो जाएंगे। நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். हम सब प्रार्थना करके समाप्त करेंगे। எல்லா கண்களையும் மூடுவோம். सभी लोग आंख बंद कीजिए। நாம் ரெண்டு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். दो बात के लिए हम प्रार्थना करेंगे। முதலாவதாக पहले चीज ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். बपतिस्मा के लिए समर्पित किया हुआ लोग के लिए प्रार्थना करेंगे। இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானத்துக்கு எடுக்கல. अभी तक मैंने बपतिस्मा नहीं लिया। பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி நான் எடுக்கல. अभी तक पिता पुत्र पवित्र आत्मा के नाम से मैं बपतिस्मा नहीं लिया हूँ। எனக்கு சின்ன வயசுல கொடுத்தாங்க, मुझे छोटे उम्र में दिए थे, குழந்தையில கொடுத்தாங்க, बच्चा था तब दिए थे। இல்லைன்னா நான் எடுக்கவே இல்ல, अभी तक मैंने नहीं लिया, எனக்கு தெரியாது, मुझे नहीं मालूम। அப்படி என்று யார் சொன்னாலும் நீங்கள் ஞானஸ்நானம் கண்டிப்பா எடுக்க வேண்டும். ऐसी बोलने वाला कोई भी है, आप बपतिस्मा लेना ही है। ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल बताती है जल और आत्मा से नया सिरे से जन्म नहीं लेगा तब तक स्वर्ग राज्य नहीं जाएगा। எனவே இப்போ ஞானஸ்நானத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். इसलिए हम बपतिस्मा के लिए प्रार्थना करेंगे। எல்லா கண்களை மூடி இருப்போம். सभी लोग आंखों को बंद कीजिए। நேத்து ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க இப்போ ஒப்பு கொடுக்க வேண்டாம். जो लोग कल बपतिस्मा के लिए समर्पित किए अभी आप सामने मत आइए। இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமா இருக்கிறது. यीशु मसीह का आगमन बहुत जल्दी है। நான் இந்த வருகையில போனோம். हम भी यीशु मसीह के आगमन में जाना है। நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க मैं बपतिस्मा के लिए समर्पित करता हूं बोलने वाले உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். आपके दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाइए, मैं आपके लिए प्रेरित நேத்து करूंगा। ஒப்பு கொடுத்தவங்க கை தூக்க வேண்டாம். जो लोग कल समर्पित किए वो हाथ मत उठाइए। இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. आज समर्पित करने वाले हाथ उठाइए। நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். मैं आपके लिए प्रार्थना करने के लिए जा நான் रहा இன்னும் हूं। தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல. मैं अभी तक पानी में डूबकर बपतिस्मा नहीं लिया। மத்தவங்க எல்லாம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. बाकी लोग सब आंख बंद करके प्रार्थना कीजिए। கை தூக்கிறதுக்கு வெட்கப்படாதீங்க. अभी हाथ उठाने के लिए मत सोचिए। அது உங்களுக்கும் தேவனுக்குமான உடன்படிக்கை. आपको और परमेश्वर के साथ के संबंध है वो।
ஒரு சிலர் கை தூக்கி இருக்கிறாங்க. कई लोग का हाथ को मैं देख रहा கை हूँ. தூக்கி இருக்கிறவங்க நீங்க முன்னுக்கு வாங்க, உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். जो लोग हाथ उठाए कृपया करके जल्दी सामने आए, आपके लिए प्रेयर करेंगे. நீங்க எல்லாம் முன்னுக்கு வாங்க, आप जल्दी सामने நான் आएंगे, உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். आपके लिए प्रार्थना करेंगे. நான் மத்தபடி இப்ப நான் மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். उसके बाद जो फुल टाइम सेवा करने वाले मिशनरियों के लिए प्रार्थना करेंगे. மத்தவங்க எல்லாம் கண்களை மூடுவோம். सभी लोग आंखों को बंद இந்த कीजिए. கனமான ஊழியத்திற்கு, इस आदरणीय वाला सेवकाई के लिए, அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்பதற்கு, वो मरने वाले आत्मा को बचाने के लिए, வரப்போகிற உபத்திரவத்தில் ஜனங்களை மீட்பதற்கு वो आने वाले नासमान दुनिया से बचाने के लिए நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். मैं अपने आप को समर्पित करता என் हूँ. வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். मैं अपने जीवन को प्रभु के सामने में समर्पित करता நான் हूँ. முழு நேரமாக மிஷனரியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள், फुल टाइम मिनिस्ट्री के लिए मैं अपने आप को समर्पित करता हूँ बोलने वाले. கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவாரானால், अगर प्रभु आपसे बात करने से ஆண்டவர் உங்களை உந்துவாரானால், परमेश्वर आपको अगुवाई करेगा तो, ஆண்டவர் உங்களை அழைப்பாரானால், परमेश्वर आपको बुलाने से, அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்பதற்கு கர்த்தர் உன்னை அழைப்பாரானால், नासमानी स्थिति में रहने वाले लोग को बचाने के लिए आप உங்கள் जाने கரங்களை चाहिए. ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்கள் பார்ப்போம். आप अपने हाथों को स्वर्ग की ओर उठाइए. மிஷனரி பணிக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க, सेवकाई के लिए समर्पित करने वाला हाथ उठाइए. முழு நேரமா மிஷனரியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மத்தவங்க உங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். मिशनरी सेवा में मैं आगे बढ़ूंगा बोलने वाले हाथ उठा के दिखाइए. இன்னும் வேற யார் இருக்கிறீர்கள்? अभी और कौन है? நீ உன் ஒருத்தனால अनेक ஆயிரம் ஆத்துமாக்களை கர்த்தர் மீட்டெடுக்க முடியும். परमेश्वर एक व्यक्ति के द्वारा बहुत सारे लोगों को बचाएगा. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். परमेश्वर आपको बुला रहा இந்த है. கடைசி கால 1 மணி நேர ஊழியக்காரனை கர்த்தர் உன்னை அழைக்கிறார். परमेश्वर एक घंटा सेवा करने के लिए भी परमेश्वर बुलाया இடது होगा. கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை மீட்பதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். दाहिने हाथ बाएं हाथ के बीच में भेद जिसको नहीं मालूम उनको बचाने के लिए बुला रहा है. अनेகர் கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள். कई लोग हाथ को उठा चुके हैं. அந்த மிஷனரிக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க எல்லாம் உங்க கரங்களை உயர்த்தனவங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க பாப்போம். ஜெபம் பண்ண போறோம். जैसे मिशनरी सेवा के लिए समर्पित किया वो लोग जल्दी सामने आइए. लड़ा के लोग भी जल्दी आइए. இங்க முன்னுக்கு வாங்க பாப்போம். आप सामने जल्दी आइए. जो हाथों को उठाए सामने जल्दी आइए. யார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறவங்க, வேற யார் கை தூக்காம இருந்தாலும் ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க நீங்க முன்னுக்கு வரலாம். जो लोग अभी तक हाथ नहीं उठाया, अगर आप उठाना चाहते उठाइए और आइए. இங்க முன்னாடி வாங்க பாப்போம். ஜெபம் பண்ணுவோம். जल्दी आइए सामने, हम आपके लिए प्रेयर மத்தவங்க करेंगे. எல்லாம் கண்களை மூடி இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. हम अभी आपके लिए प्रार्थना करेंगे. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்காக, बपतिस्मा लिए हुए लोग के लिए, மிஷனரி பணிக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்காக, मिशनरी सेवा के लिए समर्पित किए हुए लोग நம்ம के எல்லாம் लिए ஜெபிக்க பாப்போம். हम सभी लोग प्रार्थना करेंगे. Thank you Jesus. எல்லாம் धन्यवाद கண்களை, यीशु. மத்தவங்க எல்லாம் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. अभी आप आंखों को खोलकर मत देखिए. ஒருவேளை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க தயாராக இருந்தால், अगर आप माता पिता अपने बच्चों को सेवा के लिए समर्पित करना चाहते तो, ஒரு பிள்ளையை கர்த்தருக்கு ஊழியத்துக்கு என்று கொடுக்க நீங்க தயாராக இருந்தால், अगर आपके बच्चों को सेवकाई के लिए समर्पित करना चाहते तो, நீங்களும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. आप भी अपने हाथों को उठाकर दिखाइए. ஆண்டவரே, என் பிள்ளையை நான் உம்முடைய ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன். आप बोलिएगा मेरे बच्चों को सेवकाई के लिए समर्पित करता हूं. ஒப்பு கொடுக்கிறவங்க கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். जैसे समर्पित करने वाला हाथ उठाइए, मैं आपके लिए प्रार्थना कर இந்த रहा हूं. இரண்டாம் நாள் கூட்டம் ये दूसरे दिन का सेवकाई, மிஷனரிகளுக்கான கூட்டம். ये मिशनरी लोग के लिए காலை सेवकाई. வேளையில கர்த்தர் மிஷனரிகளோடு கூட பேசினார். मिशनरी लोग से परमेश्वर सुबह बात किया. இப்பொழுது அழைப்பு கொடுக்கிறார். अभी बुलाहट दे रहा है. அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்பதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். नासमान लोग को बचाने के लिए परमेश्वर आपको बुलाहट दे रहा है. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையை பார்க்கிலும் மேன்மையான வேலைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ये संसार के सबसे अच्छे काम के लिए परमेश्वर आपको बुला रहा है. நரகத்துக்கு போகிறவர்களை பரலோகத்துக்கு நேராக திருப்புவதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். नरक में जाने वाले लोग को स्वर्ग राज्य लेके जाने के लिए बुला रहा है. நாம் ஜெபிக்க போகிறோம். आइए हम प्रार्थना பிள்ளைகளை करेंगे. ஒப்பு கொடுக்கிறவர்கள் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்கள். जो लोग अपने बच्चों को प्रभु की सेवा में समर्पित कर रहे हैं, हाथ उठाकर दिखाइए. சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, सर्व सामर्थी இந்த परमेश्वर, இரண்டாம் நாளுக்காக உமக்கு நன்றி. ये दूसरी दिन के लिए धन्यवाद. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். परमेश्वर हमसे आप बातचीत किया उसके लिए धन्यवाद. ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைக்காக, बपतिस्मा के लिए समर्पित किया बेटी के लिए, ஆண்டவரே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த மகனுக்காக सेवकाई के लिए समर्पित किया बेटा के लिए, நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. हम सभी लोग उनके लिए प्रार्थना कर இன்னும் रहे हैं. அநேகருடைய இருதயங்களுக்குள்ள பேசுங்கப்பா. परमेश्वर सबके ऊपर बात कीजिए. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஆத்தும பாரம் வரட்டும் ஆண்டவரே. नाश होने वाले लोग के लिए आप इनके मन में प्रेरणा दे நான் दीजिए. எனது குடும்பம் என் பிள்ளைகள் என்று வாழுகிறதான இந்த குறுகிய மனப்பான்மை போகட்டும் ஆண்டவரே. परमेश्वर इनके अंदर का छोटा मन हट जाए. கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிற இருதயம் வரட்டும். परमेश्वर के लिए जीने का मन आने दे राजा. கடினமான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். हालेलुया, पत्थर वाले मन हट जाए. எப்படியாகி ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற அந்த மனபாரம் வரட்டும். एक अच्छे झुंड को तैयार करने वाला इच्छा आने दे राजा. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நீர் பேசுவீரா. एक एक व्यक्ति से बातें कीजिए. கடைசி காலத்துல உமக்கென்று எழும்பக்கூடிய போர் சேவகர்களை கர்த்தர் எழுப்புவீரா. आखिरी समय के सेवकाई के
के लिए इन लोगों को खड़ा कीजिए தங்கள் ஜீவனை உமக்கென்று பணையம் வைக்கக்கூடியதான ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்புவீராக. आपके लिए अपने जीवन को समर्पित करने वाले लोगों को खड़ा कीजिए என் காரியமா யார் போவார் என்று கேட்ட கேள்விக்கு பதிலாக अनेகர் எழும்பி வர கர்த்தர் கிருபை தருவீர். मेरे काम के लिए कौन जाएगा बोलने वाले शब्द को सुनने वाला लोग बहुत उठकर खड़े हो जाए ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். एक एक व्यक्ति के ऊपर अपने हाथों को समर्पित வந்த करें ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் एक एक व्यक्ति को आशीष दे திரும்பி போகும்போது சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். जब वापस जाएंगे आप उनके साथ सुरक्षा दे எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். मसीह यीशु के नाम से प्रार्थना मांगते हैं ஜீவனுள்ள நல்ல பிதாவே, जीवित परमेश्वर ஆமென். आमीन। நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.